ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ओम नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. இப்ப விஜயதசமிக்கு இன்னைக்கு மன்மத ஆண்டு விஜயதசமி வகுப்பு, புது வகுப்பு ஆரம்பம். இது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சா வருஷம் முழுக்க நம்ம கிளாஸ் படிக்கிறதா ஐதீகம். அதனால இன்னைக்கு நேத்திக்கு சரஸ்வதி கிட்ட கொடுத்து அவ வாசிச்ச பிறகு இன்னைக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டு. அதான் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நிஜமா லீவுனா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மாத்திரம் லீவு. அதனால நேற்றுக்கு ஒரு ஸ்டூடெண்ட இன்னைக்கு கிளாஸ் கேட்க கூடாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு. இன்னைக்கு சரஸ்வதி படிப்பா, நீ படிக்க கூடாது, நீ ஃப்ரீயா இரு இன்னைக்கு அப்படின்னு புரியுதா? சோ அந்த மாதிரி இது நம்மளுடைய ஒன்றாவது சம்பிரதாயத்தில் இருக்கு. அதுக்கு வருஷம் முழுக்க சரஸ்வதி பூஜை கொண்டாடக்கூடாது. அதனால சரஸ்வதி உபாசகர் ஆகக்கூடாது, புரியுறதுல? அது ஆகக்கூடாது. படிக்க இது வருஷத்துக்கு ஒரு நாள் அது ரிலாக்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஏன் ஆரம்பிக்கிறோம்னா விஜய ஜயா, நம்ம வெற்றியை வழிபடுறவங்க நம்ம. சோ அதனால வெற்றிக்காகவே விஜயதசமி, விஜயலட்சுமி, விஜய சாந்தி, விஜய். சோ ஜயா. ஓகே, நாம என்ன பண்ணிருக்கோம்? ஜயா ஆண்டுல ஆரம்பிச்சது இப்ப மன்மத ஆண்டுல ஆரம்பிக்கிறோம். ஜயா ஆண்டுல முடிச்சோம். 6 மாசம் நடுவுல கேப். இந்த கிளாஸ் சங்கர பாஷ்யம் நடுவுல இவரு வந்துட்டார், மகாநாராயணர். அவர் ஒரு பெரிய இது அழிச்சுட்டாரு. கடைசி வகுப்பு 12/4/2015 எடுத்தது. என்ன சோ 20வது ஆண்டு விழா கொண்டாடினோம். சித்ரா பௌர்ணமிக்கு இலக்கு வச்சு அதுக்கப்புறம் மலையில நம்ம கோயில் கட்டினோம். ஓகே, பெரிய அளவில் பண்ணினோம். சோ அந்த மகாநாராயண சுவாமி ஆலயம் சொன்ன டேட்லயே நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சோம். அது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஓகே, ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்முடைய கஷ்டம். இது கும்பாபிஷேகத்துல கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டோம். அது போல வேற ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்கோம்.
ஓகே, 12+12 இயர்ஸ். ஓகே, அதுக்குள்ள நீ என்ன ஆவையோ தெரியாது. நீ யோகியா இருக்கணும், ரிஷியா இருக்கணும். அப்படி. ஓகே, நம்ம சின்மயாச்சி வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுருவாரு. அங்க சித்தபாரிக்கு போனீங்கன்னா காவி ட்ரெஸ் எல்லாருக்கும் வந்து முழு அங்கி போட்டு விட்டுருவார். நீங்க இந்த 10 நாள் வந்து நீங்க சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னு. யார் வர ஒருத்தர் பேசக்கூடாது அப்படின்னு ட்ரெஸ் போட்டு விட்டுருவார். ஓகே, அது 10 நாள் கூட சமாளிச்சுக்கலாம். இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணியாச்சு 12+12. ஓகே, ஏன் அப்போ இந்த மகாநாராயண சுவாமி பிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம் நம்ம. அது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். எப்படி தெரியுது? நாள் முழுக்க ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொரு ஊர்ல கோயில் கட்டி கொடுங்கன்னு கேட்டு இருக்காங்க. பாதியில கட்டினவன் இருக்கான், தரையில எழுப்பினவன் இருக்கான். முடியல பிராக்டிக்கலா. நம்ம முடிச்சிருக்கோம். அதுதான் டிஃபரெண்ட். அது போல மற்றவங்களால முடியாத ஒரு விஷயம் சகசிரேஷு, யாரோ ஒரு ஆளு எங்கேயோ ஒரு ஆளு இந்த விஷயத்த வந்து அடைய முடியும்ன்ற விஷயத்த குரூப்பா உட்கார்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. புரியுதா? அந்த ராமாயண காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவதாரம் வருமா, அந்த தேவலோகத்திலிருந்து அப்படியே ஒரு குரூப் இறங்கிடும். அப்புறம் அவதாரம் இப்படி போறது, அதுக்கு பேர் என்ன ரோகணம், சொர்க்காரோகணம். ரோதனம் இல்ல, ரோகணம். சொர்க்காரோகணம். அப்படியே இந்த குரூப், இந்த ஜாம்பவான், அனுமார், குரங்கு, சுக்கிரவன், அதெல்லாம் அப்படியே திருப்பி தேவலோகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்படி ஒரு குரூப் இங்க இறங்கி இருக்கு. முக்த புருஷனா இந்த லோகத்துக்கு வந்து சாதாரண கிரகிணி கிரகஸ்தெல்லாம் கூட இந்த ஜீவன் முக்தன் ஆக முடியும் அப்படி காட்டுறதுக்காக பகவான் வந்து ஒரு பெரிய குரூப்பை வந்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படிதான் தோன்றது. என்ன புராண இதிகாச கணக்குப்படி. ஓகே, ஏதோ அவங்க கணக்குப்படி நீங்க காட்டினீங்க. அதனால இது வந்து மகாநாராயண சுவாமி ஆலை கும்பாபிஷேகம் முடிஞ்சது. அடுத்தது சாதுர்மாசிய விரதத்துக்கு இங்க இருந்து அங்க வந்தோம். ஓகே, எதுக்கு? டே நைட் வந்து பிராணனை வாங்கறதுக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு 39 நாள் ஓகே ஒரு இது புடின்னு பிடிச்சோம். ஓகே, பிடிச்சு அதுக்கப்புறம் மகாபாரதம் வந்து அதுல எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து காஷி யாத்திரா, காஷி ராமேஸ்வர யாத்திரா வயா அயோத்தி. அதை வந்து எவனாவது ஒரு 48 ஹவர்ஸ்ல முடிப்பானா? அதுவும் லைஃப் வெரி ஷார்ட்டா இருக்கு, எல்லாம் முடிச்சாகணும். அதுக்கப்புறம் வந்து அதே போல 2 தடவை இதுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம ரிஷிகேஷ்க்கு. ஓகே, இந்த வகுப்பு முடிஞ்சோடனே நம்ம பூஜ்ய சுவாமிஜிக்கு சிரத்தாஞ்சலி பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து வேதாந்த டிண்டிமா சிபிர் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாரத ஜனா பக்தி மடத்தை வந்து திறந்து வச்சோம். ஓகே, அதுக்கப்புறம் சாதுர்மாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்றது. அப்புறம் வேதாந்த டிண்டிமா சிபிர் பண்ணினோம். ஓகே, அந்த சிபிர் முடிச்சு அந்த வேதாந்த நமக்கு உள்ள போனதுனால தேவர்கள்லாம் புலங்காகிதம் ஆயிட்டாங்க. அப்படியே டிண்டிமா அடிச்ச அடியில இங்க நம்ம அடிச்ச அடியில அங்க மழை வந்துடுது. ஓகே, அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து புரட்டாசி சனிக்கிழமை ஜெகஜோதியா பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மகாபாரதத்துக்கு இப்ப வெயிட்டிங். ஓகே, அது வந்து 3 வருஷமா எழுதி இந்த லாஸ்ட் 1 மாசம் இருக்கு பாரு, எல்லா பரிவாரம் ஒன்னா சேர்த்துட்டோம். சேர்த்து அது அப்படியே புஷ் பண்ணி புதிய பாரதம் அப்படியே மேல அனுப்பிச்சு. இப்பதான் கனகராஜ் சொல்லிட்டு இருந்தாரு, இது வரைக்கும் நான் பார்த்த ஆசிரியர்லாம் யாருமே இப்படிலாம் பண்ணினதில்லை, இது புதுசா இருக்குது அப்படின்னு. இது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, அத பழம்பெரும் எழுத்தாளர்கள், படித்தவர்கள், தேசபக்தர்கள் எல்லாருக்கும் வந்து இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நாளைக்கு இந்த புக்கு வந்து பிரமாணமா எல்லா லைப்ரரியில இருக்க போறது, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. சோ மகாபாரதம் வந்து ஆன பிறகு இப்ப விஜயதசமிக்கு வந்திருக்கும். ஓகே, சோ இதுக்குள்ள 6 மாசம் கடந்துடுது. ஓகே, சோ இப்ப 4வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல இருக்கும். இதுல வந்து அவதார ரகசியத்தை பத்தி சொல்றாரு. புரியுதா? சோ இது ஒரு நீண்ட நெடிய பயணம் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம நீண்ட நெடிய பயணம் ரொம்ப வருஷமா மெதுவா வந்து பேசஞ்சர்ல இப்ப வந்து இருக்கு இந்த சங்கர பாஷ்யம். இந்த விஜயதசமில இருந்து இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆக மாற்றப்படுகிறது. ஓகே, ஆமா, இது வந்து எக்ஸ்பிரஸா மாத்தி இனிமே வந்து வேகமா போய் இனிமே வரக்கூடிய கேம்பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
இந்த சங்கர பாஷ்யம் ஒட்டி இருக்கும் இடத்துல. இப்ப இம்மிடியட்டாவே வந்து நமக்கு வந்து கேம்ப் ஒண்ணு நடக்க போறது. ஓகே, ஜனவரி மாசம் ஒரு 4 நாள் கேம்ப் நடக்கும். அதுல வந்து சங்கர பாஷ்யத்தை பண்ண போறோம். புரியுதா? அதனால இப்ப அனௌன்ஸ் பண்ணினது உடனே அதுக்கான வேலைக்கு ரெடி ஆயிடுச்சு. புரியுதா? அதனால சங்கர பாஷ்யத்தை வந்து நம்ம வந்து இது முடிக்கணும் இல்லையா? ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சோம், அதை முடிச்சாகணும்ல. அதை மாதிரி முடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். இப்ப வந்து இந்த பாஷ்யத்தோட முன்னுரை போகும். 4 நாளுக்கு முன்னுரை. ஓகே, பேஜ் நம்பர் 208 கீழே இருக்கு. பகவதா விப்ரதிக்ஷித்தம் உக்தம் இதி மா பூத் கஷ்யதி புத்தி இதி பரிகாரார்த்தம் சோத்தியம் இவ குர்வன். ஓகே, சோ சங்கரர் வந்து ஒரு இன்டர்பிரேட் பண்றார். என்ன இன்டர்பிரேட் பண்றாருன்னா, அதாவது அர்ஜுனனுக்கு கரெக்டா தான் தெரியுது இவர் அவதாரம் அப்படிலாம். மத்தவங்க வந்து ஒரு மாதிரி கிருஷ்ணரை வந்து, ஏயா நீ எந்த வருஷத்துல பிறந்த, ஜன்மாஷ்டமி கோகுலாஷ்டமி எல்லாம் இருக்கு, அதுவரை நாங்க வந்து 2 தடவை கொண்டாடுறோம். கோகுலாஷ்டமி ஒண்ணு, கிருஷ்ண ஜெயந்தி ஒண்ணு. என்ன நீ வந்து ஒரு ஊர்ல பிறந்து இன்னொரு ஊர்ல வேற வந்திருக்க, இப்படி எனக்கு தெரிஞ்சு பர்த் இருக்கு உனக்கு. அப்படி இருப்பட்ட ஆளு வந்து சூரியனுக்கு உபதேசம் பண்ண, விவஸ்வானுக்கு சூரியன் பண்ண, விவஸ்தா கட்டத்தனமா பதில் அப்படின்னு கேட்க கூடாதப்பா இது மத்தவங்க அப்படின்றதுக்காக அர்ஜுனன் வந்து கேட்கிறான். எப்படி? அப்படி சங்கரர் சொல்றாரு. அதாவது அர்ஜுனனுக்காக வக்காலத்து வாங்குறாருன்னு அர்த்தம். புரியுதுல? எப்படி வக்காலத்து வாங்குறாரு? பகவதா விப்ரதிஷித்தம் உக்தம் இதி. பகவான் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது போல இருக்கிறது. கட்சிசித் மா பூத் புத்தி. இந்த சந்தேகப்படுற பிராணிகள் சில பேர் இருப்பான் உலகத்துல எப்பவுமே. ஏன்னா இது பூ சுத்திரமா இருக்க, அவர் எப்ப பிறந்தாரு, இவர் எப்ப வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி கேட்பானா. ஓகே, இது பரிகாரார்த்தம், மற்றவர்களுடைய பரிகாரார்த்தம் பண்றதுக்காக இது. சோத்தியம் குருவன் இவ, தன்னுடைய சந்தேகம் மாதிரி அர்ஜுனன் வந்து கேட்கிறான் அப்படின்னு சங்கராச்சாரியுடைய பிரசன்டேஷன். ஓகே, இப்ப வந்து ஸ்லோகம். ஓகே, அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத் விஜானீயாம் பமாதௌ ப்ரோக்தவானிதி. ஸ்லோகத்தினுடைய சுருக்கத்தை பார்த்துட்டு நம்ம பாஷ்யம் போலாம். ஓகே, சூரியனுக்கு நீர் உபதேசீர் என்று கூறுற வாக்கியத்தை 2 விதமா கேட்கலாம். என்னையா இப்படி கதை விடுற அப்படின்னு கேட்கலாம். பெரியவரை அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது சொல்லுங்களேன். ஒரு விஷயத்தை 2 விதமா கேட்கலாம். என்னையா டூப் விடுற அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விஷயத்த வந்து கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன், அது சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படி 2 விதமா சொல்லலாம். ஏன்னா காலம் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, இது வந்து புரியல. அதனால நம்மளுடைய விஷயம் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து 21st century சொல்றேன். இந்த 21st century வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு யூனிட் வச்சு இது வந்து கணக்கிடுறது. ஓகே, நம்மளுடைய கணக்கீடு எங்க இருக்குன்னா பிரம்மாஜி கணக்கீடு. பிரம்மாஜி வந்து ஒரு யூனிட் வச்சுக்கிறோம் நம்ம. சோ பிரம்மாஜி ஒரு யூனிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூனிட்னா வந்து ஒரு யூனிட், ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், நெக்ஸ்ட் பிரம்மாஜி, அடுத்த பிரம்மாஜி, அப்படி சொல்லுவோம். இப்ப பிரம்மாஜி வந்து நமக்கு ஒரு யூனிட், காலத்தினுடைய நிர்ணயம் பண்றதுக்காக ஒரு அளவுகோல், ஸ்கேல். பிரம்மாஜி வந்து ஒரு ஸ்கேல். அந்த ஸ்கேலோட அளவு என்ன அப்படின்னா வந்து 36,000 சதுர்யுகம் கொண்டது அவருடைய ஒரு பகல். ஓகே, 36,000 சதுர்யுகம், 36,000 சதுர்யுகம் அப்படின்னா 36,000 into 1000 அர்த்தம். ஓகே, அவ்வளவு சதுர்யுகம். ஓகே, அவருக்கு ஒரு பகல். ஓகே, 36,000 சதுர்யுகம் வந்து ஒரு ராத்திரி, அவ்வளவுதான். மொத்தமா என்ன கணக்கு அப்படின்னா வந்து இவருக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னா
7000 ஆமா 72,000 சதுரயுகம். ஓகே, 72,000 சதுரயுகம் இவ்வளவுதான். புரியுதா? அப்ப 360 × 100 கணக்கிட்டா 36,000. அது 2ஆல வகுத்துனா 72,000. மொத்தம் ஒரு யூனிட்ன்றது நமக்கு ஒரு யூனிட்ன்றது என்னன்னா 72,000 1000 சதுரயுகம். அவ்வளவுதான். இது என்ன நமக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு 72,000 1000 சதுரயுகம். ஓகே ஓகே, இது இவ்வளவுதான். ஓகே, இந்த ஒரு கணக்கு. இந்த கணக்கு நமக்கு கலியுகம் 43,20,000 வருஷம் கலியுகம். அதுதான் கணக்கு. ஓகே, அதை 2ஆல வகுத்துக்கணும், 2ஆல பெருக்கணும், அப்புறம் 3ஆல பெருக்கணும், அப்புறம் 4ஆல பெருக்கணும், அப்புறம் மொத்தமா கூட்டினா ஒரு சதுரயுகம் வரும். அந்த மாதிரி 1000 சதுரயுகம். அவ்வளவுதான். புரியுதுல? 72,000 1000 சதுரயுகம் மொத்தம் ஒரு யூனிட் கணக்கு வச்சுன்னு வச்சிருக்கோம். நம்ம எப்படி 12 × 12 வச்சிருக்கோமோ, இப்ப பாருங்க 12 × 12ன்றது இப்போ எவ்வளவு சின்னது, இப்போ சுக்குன்னு இருக்கும், ஒரு செகண்ட் மாதிரி இருக்கும். அது புரியுதா? இவ்வளவு 72,000 சதுரயுகம் ஒரு காலக்கணக்கு. 1000 சதுரயுகம்ன்றது ஒரு காலக்கணக்கு சொன்னா, உன்னுடைய 12 × 12ன்றது என்னது, பெரிய தமா துண்டு. புரியுதா? சின்னது சின்னது. புரியுதா? அதனால நீ மொத்தமா உன் பறவைய யூஸ் பண்ணி 72,000 சதுரயுகத்துக்கு டிராவல் பண்ணக்கூடாது. பல பல பிறவி எடுத்து பிறந்தேன் நிலைத்தேனே அப்படி பழம்பேர் புலம்பெறலாம், அப்படி ஆகக்கூடாது நம்ம கேஸ். புரியுதா? உங்களுக்கு அந்த பட்டினத்தார் பாடுறது, அது தாய்மான சுவாமிகள் பாடுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு நாட் ரெலவென்ட். நீங்க தான் இப்ப கிளாஸ்க்கு வந்துட்டீல, அதெல்லாம் நாட் ரெலவென்ட். இல்லைன்னா அந்த புலம்பி புலம்பி பாடுற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. புரியுதா? இவர் ஃப்ரெஷ் ஹேண்ட், இவர் ஃப்ரெஷ் டெவலப், மோட்சம் எப்படி புரிஞ்சது, கிளாஸ் தெரிஞ்சது, நடுவில் என்னென்ன கஷ்டம்ன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, அதுல இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது. இந்த 72,000 1000 சதுரயுகம் இருக்க, அப்படியே இந்த 72,000 அப்படியே கீழே இறக்கினீங்கன்னா எப்படி இறக்கணும், 7,200 சுழற்சி ஒரு கலியுகம். கலியுகத்து 4,32,000 வருஷம் இருக்கு இல்லையா, அத 60 வருஷமா நமக்கு சுழற்சி. நமக்கு கலியாப்தி சொல்லுவாங்க. எப்படி செஞ்சுரி சொல்லுவா. இப்ப அவர் செத்து போன இவர் இருக்கல ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை கணக்கு பண்ணி 21st செஞ்சுரி சொல்றோம். இறந்தவரை வச்சு நம்ம கணக்கு பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு, அப்படி சொல்லிருக்கோம். நம்ம ஆளு கணக்கு என்ன சொல்றான்னா, இது 52 செஞ்சுரி அவன் கணக்கு பிராரம் பார்த்தா. அப்படி பண்ணா இன்னும் லைவா இருக்காரு அவர். ஏன்னா அவருக்கு ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் 4வது கல்பம் நடந்துட்டு இருக்க. 3 கல்பம் முடிஞ்சு 4வது கல்பம் நடக்கிறது. 50 கிராஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு 50 இருக்கிறது. அந்த மாதிரி 40+ இருக்கு இப்போ அவருக்கு. அப்படி லைவா இருக்கிற கும்பிடுற ஆளு பிரம்மாஜி நம்ம ஆளு. புரியுறதுல? இது டிஃபரெண்ட். புரியுதுல உங்களுக்கு? இறந்த ஆளை வச்சு கணக்கிடுறது, இது இருக்கிற ஆளை வச்சு கணக்கிடுறது. அவ்வளவுதான். ஓகே, கீதாச்சரியன் என்ன சொல்றாரு, இந்த இருந்த ஆளோ இறக்குற ஆளையோ வச்சு இல்லாம நீ யாரு புரிஞ்சுக்கிற, அவன் பண்டிதன் அப்படின்ற. புரியுதா? அது நீ யாரு புரிஞ்சுக்க அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோ கலியாப்தின்றது 60 வருஷம் சுழற்சி. இந்த மாதிரி இந்த 7,200 × 60 ஒரு கலியுகம், ஒரு கலியோட டோட்டல் இயர்ஸ். புரியுதா? அதுல இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கிறது 86வது கலி சுழற்சி, கலியாப்தி. அதுக்கு பேர் கலியாப்தி. அப்தினா பூர்த்தி, சஸ்யப்த பூர்த்தி அப்படி சொல்றோம்ல. நமக்கு சஸ்யப்த பூர்த்தி 60 இம்பார்ட்டன்ட். புரியுதா? 60 பிரிச்சுக்கிறோம் நம்ம. இது ஒரு கணக்கு. அந்த மாதிரி இப்ப நம்ம மொத்தமா இந்த 72,000 1000 சதுரயுகத்தை நம்ம 4ஆ டிவைட் பண்றோம். ஓகே, சோ அந்த கல்பம் இருக்க அந்த 7 கல்பமா பிரிச்சு 7ஆ டிவைட் பண்றோம். புரியுதா? அதுல 3 கல்பம் முடிஞ்சு போச்சு. 4வது கல்பம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. இந்த 4வது கல்பத்துல நமக்கு ஒவ்வொரு 1000 சதுரயுகம் நமக்கு எடுத்துட்டு வரோம். இந்த 72,000 சதுரயுகத்துல ஒரு சதுரயுகத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சதுரயுகத்துல பகவத்கீதையில வருது. இப்போ ஒரு 1000 சதுரயுகத்துல அந்த ஒரு 1000 சதுரயுகத்தை என்ன பண்ண 14ஆ டிவைட் பண்ணலாம். ஓகே, 14 டிவிஷனை நம்ம டிவைட் பண்றது. ஓகே, அது மன்வந்திரம் சொல்றோம். புரியுதா? இந்த 1000 சதுரயுகத்தை 14ஆ டிவைட் பண்றோம். எப்படி 14ஆ டிவைட் பண்ணோம்? ஸ்வயாம்புவ, சௌரோஜுஷ,
உத்தம, தாபச, ரைவத, சாக்ஷுஷ. 7th அது எல்லாருக்கும் தெரியும். வைவஸ்வத. 8 சரவர்ணி, தச சாவர்ணி, பிரம்மா சாவர்ணி, தர்மா சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி. சாவர்ணி 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 இல்ல சாவர்ணி இல்ல சாவர்ணி. ஓகே, இனிமே நமக்கு பிறகு வருதெல்லாம் சாவர்ணி சாவர்ணி வருஷம். புரியுதா? முதல்ல சாவர்ணின்னு புரிஞ்சா தக்ஷ சாவர்ணி, பிரம்மா சாவர்ணி, தர்மா சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி. அப்படி 14 மன்வந்திரா. இந்த 14 மன்வந்திரா நமக்கு 1000 சதுர்யுகத்தை 14 பிரிக்கிறோம். புரியுதா? ஓகே, கல்பம் என்ன? இது 4வது கல்பம். ஓகே, இந்த 4வது கல்பத்துல என்ன பண்ணிருக்கோம்னா, பார்த்திவ கல்பம், கூர்ம கல்பம், பிரளய கல்பம், ஸ்வேதாவரக கல்பம். ஸ்வேதாவரக கல்பம் உங்களுக்கு தெரியும். புரியுதா? இதுக்கு அடுத்தது நமக்கு பின்னாடி வரக்கூடிய கல்பம் என்ன? பிரம்ம கல்பம், சாவித்ரி கல்பம், வராக கல்பம். மொத்தமா சொல்லிட்டு பாருங்க, நமக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு பாருங்க. அதுல 1000 சதுர்யுகத்தை இப்ப 7 பிரிச்சு அதுல ஒரு 1000 சதுர்யுகத்தை 14 மன்வந்திரத்தை பிரிச்சுட்டோம். அதுல இப்ப 7வது மன்வந்திரம் இருக்கு. புரியுறதுல? சரி, ஒரு மன்வந்திரத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 71 சதுர்யுகம். அவ்வளவுதான், 71 சதுர்யுகம். அந்த 7வது மன்வந்திரத்தில் நடக்கிற 71 சதுர்யுகம். 71 71 71 வரும். 71 into 14 is equal to 1000 சதுர்யுகம். புரியுதுல? இது போட்டா இதுல இப்போ நடக்கிறது 28வது சதுர்யுகம். 28வது 71 டிவைடட் 28. இப்ப 27 சதுர்யுகம் முடிஞ்சுடுத்து. புரியுதா? 27 சதுர்யுகம் முடிஞ்சுடுத்து. அதுல 28வது சதுர்யுகத்துல கிருதயுகம் முடிஞ்சுட்டு, துவாபர யுகம் முடிஞ்சுட்டு, கிருதயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் முடிஞ்சுட்டு. ஓகே, இப்ப துவாபர யுகத்தோட எண்ட்ல இருக்கா இந்த டயலாக். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் துவாபர யுகத்துல எண்டு. பரிஷத்து பிறந்துட்டானா களி பிறந்துடும். புரியுதா? அந்த இதுல இருக்கா. டிசம்பர் 31 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அந்த சொல்ற இடத்துல இருக்குது. இப்போ அந்த இடத்துல இவங்க உட்கார்ந்து இருக்காங்க, நின்று இருக்காங்க. அவன் சொல்றான், 27 சதுர்யுகம் போய் 28வது சதுர்யுகத்துல நீ ராமன் பிறந்தது கூட திரேதா யுகம், நீ இப்ப இருக்கிறது துவாபர யுகம். நம்ம 2 பேரும் இப்ப இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி, இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 சதுர்யுகம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த ஆரம்பத்துல சூரிய பகவானுக்கு விவஸ்வானுக்கு சொன்னேன்னு சொல்றிய. நல்லா பூச்சுத்திரியா? எங்களுக்குன்னா சதுர்யுகம் தெரியாது நினைச்சிருந்தியா? இல்ல மன்வந்தரம் தெரியாது நினைச்சிருந்தியா? கல்பம் தெரியாதுன்னு வேற யாருக்கிட்ட சொல்ல? எங்களுக்கு எல்லாம் தெரியுமே. எப்படி இவ்வளவு பெரிய காலக்கணக்கு நீ விவஸ்வானுக்கு நான் உபதேசித்தேன்னு சொன்னையே, அதை தான் உனக்கு சொல்றேன்னு சொல்றைய. என்ன காலக்கணக்கு ஒத்து வர மாட்டேன்னு சொன்ன. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு இடி இடிக்கிறாரு அந்த பக்கம். அவர் ஒரு சாட்டை வச்சிருப்பார்ல, இது குதிரை அடிக்கிறதுக்கு. பலரும் ஒரு அடி அடிக்கிறார். அடிச்சுட்டு கிறுக்கு பாயல. நான் விவஸ்வானுக்கு மாத்திரம் சொல்லல, மகாநாராயண அவதாரம் பண்ணி பிரம்மாஜிக்கே சொன்னதுதான் அவனுக்கு விவஸ்வானுக்கு சொன்னேன். அந்த விவசாயம் சொன்னதான் உனக்கு சொல்றேன். உனக்கு சொன்னதுதான் இப்ப 5017 உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய பரம்பரை இருக்கு பாரு. டெய்லி சூரியனை பாக்குறிய, அந்த விவசாயனுக்கு இந்த விவசாயனுக்கு தான் கிருஷ்ணன் சொன்னாரா அப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்க்கணும். டெய்லி சூரியனை பாக்குறல, ஆடாடா நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம கொலீக்ஸ், நமக்கு கோ ஸ்டூடெண்ட் சூரிய பகவான். நம்மளுடைய ரேஞ்சே டிஃபரெண்ட். இப்பதான் கணக்கு சொன்ன, இன்னும் கணக்கு நீங்க எழுதிருக்கீங்க, நம்ம ரேஞ்சே டிஃபரெண்ட் சார் அப்படின்னு. புரியுதா? நம்ம 100 பேசலாம், 1000 சதுர்யுகமா பேசுற ஆளு நம்மலாம். புரியுதா? இதெல்லாம் அந்த மேடையில அரண்டு போறான் பாரு, வர ஞாயிற்றுக்கிழமை பாரு, அப்படியே பிச்சுட்டு போறான். இருந்தாலும் ஒரு சாமியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்.
என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு 10-20 பேரை கையில வச்சுட்டு நான் ஆட்டம் போடுறாரப்பா அப்படின்னு சொல்லுவான் போல இருக்கு. ஏதாவது சொல்லிட்டோம். நமக்கு புராணம் இதிகாச வேத கணக்கு இருக்கு. கிருஷ்ணர் வேற சொல்லிட்டாரு, அத்தாரிட்டி ஆயிடுச்சு நமக்கு. புரியுதா? இனிமே தைரியம் ஒரு அத்தாரிட்டி வந்து துணிச்சுக்க, எங்க வேணா போய் எந்த ஊர்ல வேணா போய் சொல்லலாம் நமக்கு. புரியுதா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்படி உனக்கு ஜன்மாஷ்டமி இருக்கு, கோகுலாஷ்டமி இருக்கு, கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு, இப்படி சரீரத்தோட வந்திருக்கே நீ, உனக்கு என்ன கால கணக்கு இப்படி வச்சிருக்கே அப்படின்னு இவனுடைய டவுட். அதுக்குதான் இப்ப பாஷ்யம் பண்ணார். அபரம் அபரம் இஸ் ஈக்வல் டு அர்வா வாசுதேவ கிரகே பவதகா ஜன்ம. நீ வாசுதேவனுடைய கிரகத்துல பிறந்த பயனி. அது வேற அவங்க அப்பா வந்து அதுவும் நீ என்ன ஒரு நார்மல் டெலிவரியா நீ அங்கிருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் உனக்கு. ராத்திரி ஷிப்ட் பண்ணி பிறக்கும் போதே நீ வந்து ஒரு நல்ல ஸ்திதிலேயே இல்லை. நீ என்ன ஏகப்பட்ட ப்ராப்ளத்தோட பிறந்திருக்க. அப்படிப்பட்ட ஆளு நீ வாசுதேவ கிரிகே பவதகா ஜென்ம. ஆனா மரியாதை பேசணும். பெரியவங்கிட்ட பேசும்போது அந்த விஷயம் சந்தேகம் இருந்தா கூட பவதகா ஜென்மம், உங்களுடைய ஜென்மம் அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய ஜென்மம் அப்படி ஒத்தல பேசக்கூடாது. என்ன கோபம் வந்தா கூட சுவாமிஜி நீங்க செய்யறது கொஞ்சம் சரியில்லை அப்படி சொல்லணும். அந்த மாதிரி மரியாதையோட ஆனா திட்டணும். புரியுதுல? அந்த மாதிரி இவன் கேட்கிறான் பவதக ஜென்மம். இதை விட திட்டது வேற என்ன இருக்கான்? வாசுதேவ கிரகே இவர் ஜென்மா பவதக ஜென்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் வந்திருக்கிறது பகவானும் ஒத்துக்கவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுல? பரம் பரம் இஸ் ஈக்வல் டு பூர்வம் சர்க்கே ஆதவ். ஓகே, பூர்வம்னா ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிறது. இவ்வளவு வருஷம் இப்ப சொன்ன அவ்வளோ வருஷம் கல்பம் இருக்கு, மன்வந்தரம் இருக்கு, சத்துரயுகம் இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு கணக்கு இருக்கு. நீ பாட்டு சர்க்காதவ் சர்க்காதவ்னா 14 மன்வந்தரம் இருக்கு. அதுல பிரம்மாஜிக்கு ஒரு பகலாச்சே, அத போய் சப்தம மன்வந்திர சிருஷ்டி ஆதவ். 14 மன்வந்திரத்துக்கு முன்னாடி நீர் விவஸ்வானுக்கு நீர் சொல்லுகிறீரே, அந்த இது அந்த கணக்கு வந்து இப்போ அர்ஜுனனுக்கே அந்த கணக்கு வந்து இப்போ 1000 வருஷமா இருக்கிற கணக்கே அவனுக்கு ஒத்துக்க முடியல. நம்ம இப்ப புதிய பாரதத்திலயும் மகாபாரதத்திலயும் எழுதியிருக்க கணக்க ரொம்ப இவனுக்கு அர்ஜுனனுக்கே தலை சுத்துறதுன்னா வரவாளுக்கெல்லாம் ஒண்ணுமே சுத்தாது, ஏன்னா உள்ளே போகாது. அதனால ஜன்ம விவஸ்வதா இஸ் ஈக்வல் டு ஆதித்யஸ்ய உற்பத்தி. ஓகே, இந்த சூரிய பகவான் வந்து தோன்றி எவ்வளவு வருஷம் ஆகிறது, நீர் எவ்வளவு தோன்றிருக்கிறீங்க என்ன? நீ இப்போ கோகுலாஷ்டமி இப்ப கொண்டாடுறது, அதுல வந்து ஆதித்யசிய சொல்றேன் இல்ல, சூரிய பகவான். இப்போ நம்ம கருணாநிதி இருக்கு, அவரு நம்ம எடுக்கலன்னா தூக்கம் வருமா? ஓகே, அவர் வந்து ராமர் எங்க பிறந்தாரு கிருஷ்ணர் பிறந்தாருன்னு கேட்டு இருக்கான். புரியுதா? இங்க நமக்கு கீதையில இருக்கிற கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின்ல கிருஷ்ணர் பிறந்தாரா இல்ல பிறந்தாரு, கிருஷ்ணர் உறுதியாயிடுச்சு, ஒரு ஸ்கேல் பண்ணிட்டாம. ஆனா விவஸ்வானுக்கு போறாரு. புரியுதா? நம்ம குருகுலத்துல என்ன வச்சிருக்கோம்? பிரம்மாஜி ஸ்கேல் வச்சிருக்கோம். புரியுதா? மகாநாராயணர் வந்து ஸ்கேல் வச்சிருக்கோம். அது மகாநாராயண ஸ்கேல் வச்சதுனால டிஃபால்ட்டா வந்து மகாவிஷ்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாரு அதுல. புரியுதா? கிருஷ்ணர் கேட்கறது நமக்கு ரெலவெண்டாவே இருக்காது. புரியுதுல? ஓகே, சரி. தது நீர் அப்போது கிடையாது. அந்த டயத்துல யுகம் ஆரம்பிக்கும் போது விவஸ்வானுக்கு சொல்லும் போது நீர் கிடையாது. அப்போ கதம் ஏத்தத்து விஜானியாம் அவிருத்தார்த்தயா. இது விருத்தமா அவிருத்தமா இருக்கிறது. இது முறையா இல்லையா, ஒழுங்காவே இல்லையா நீ சொல்ற பேசுறது? ஓகே, இது சின்ன பசங்க பேசுற மாதிரி இல்ல பேசுற நீ. நான் அவனுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து இந்த இதுரா இருக்காங்க, இப்படி எல்லாம் மடிச்சுப்பாங்க, அவன் பேசுவான். டே நான் எவ்வளவு தெரியுமா, எங்க ஊருக்கா நீ அவ்வளவு இருக்குண்டா அப்படி சொல்லுவான். சும்மா சொல்லுவான், டூப்பிடுவான். அந்த மாதிரி இல்ல பேசுற நீ. அதனால யக தொம் ஏவ ஆதவ் இமம் யோகம் புரோக்தவான். 28 சதுரயுகத்துக்கு முன்னாடி சூரிய பகவான் தோன்றினாரு, அவருக்கு வேதத்தை சொன்னேன்னு சொல்றைய என்ன ஒத்துக்க முடியும்? சக ஏவத்துவம் ஏவத்துவம் அந்த சூரிய பகவானுக்கு உபதேசிச்சுட்டு எப்படியா புரிஞ்சுக்கிறது? இதானி மக்கியம் புரோக்தவான் அசி இது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க சுவாமிகளை அப்படி சொல்லிட்டு இது கேட்கிற. இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த டீச்சிங் வந்து சூரிய பகவான்ல இருந்து எப்படி படிப்படியா வந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கு. அந்த சூரிய பரம்பரையில வந்து நம்ம வந்திருக்கோம். இங்க எவ்வளவு பெரிய பரம்பரையில இது நினைச்சு பார்த்துக்கணும். இவ்வளவு பரம்பரையில நம்ம வந்திருக்கோம். அந்த பரம்பரையை நினைச்சுட்டாலே நமக்கு வந்து
மெய் சிலிர்க்கும். எப்படி சொல்றாரு? சரி, முடிச்சுட்டாரு. இப்ப அடுத்தது வந்து 5வது இது படிச்சுமா? பாஷ்யம் படிச்சுமா? படிக்கல. பாஷ்யம் மாத்திரம் சொல்லிட்டேன், இப்ப படிச்சுடுவோம். அபரம் அர்வாக்கு வசுதேவ கிருஹே பகவதா ஜன்மஹாம் பரம் பூர்வம் சர்க்காதௌ ஜன்ம உற்பத்திஹி விவஸ்வத ஆதித்யஸ்ய தத் கதம் ஏதத் விஜானீயாம் அவிருத்தார்த்தய ததயாம் யஹ த்வம் ஏவ ஆதௌ புரோக்தவான் இமம் யோகம் சயேவ த்வம் இதானி மக்யம் புரோக்தவான் அசீதி. சோ அவன் வந்து டவுட் கேட்கிறான். திருப்பி ஃபர்தரா ஒரு டவுட் வந்து அந்த வருஷத்துல சொல்லி எப்படிப்பா முடியும் அப்படின்றத கேட்கிறான். முன்னுரை, 5வதுல முன்னுரை. யா வாசுதேவ அனீஸ்வரா சர்வஜ்ஞா சங்கா மூர்கானாம் தாம் பரிஹரன் ஸ்ரீ பகவானுவாச்ச யதத்தோ ஹி அர்ஜுனஸ்ய பிரஷ்னஹ மூர்கானாம் சொல்லும் போது மனசுல வந்திருக்கும், எவனே திட்ட போறாரு சங்கரன். சங்கா, சங்கான சந்தேகம். சங்கா அந்த சங்கா இருக்கிறது, அந்த சங்கா வர இது சங்கா. சங்கா சங்க சங்கம். சரி போட்டான். இங்க வந்து முன்னுரையில ஸ்ரீ பகவானு வாச்ச இங்க என்ன சொல்றாரு? தாம் பரிஹரன். ஓகே, பகவான் சொல்றாரா தாம் சங்கா சந்தேக நிவர்த்தி பண்றதுக்காக பகவான் வந்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறாரு. இந்த நாஸ்திகர்கள் அறிவியலிகளை சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா மூர்கானாம், மூர்கான இடியட் ஃபெலோ. ஓகே, தாம் சங்கா பரிஹரன். யார் மூர்கர்களோ பகவான் ஒருத்தர் இருக்கிறார், அவதரிக்கிறார், அதை வந்து ஒத்துக்காத இருக்கிறான அவன் அறிவியலிகள் மூர்கானாம். அதனால உன்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாத. என்ன சந்தேகம் இவனுக்கு? என்ன சந்தேகம் இவனுக்கு? என்ன சந்தேகம்னா வாசுதேவருடைய பிள்ளையா இருந்துட்டு விஷ்ணு குலத்துல வந்தவன் இவன். ஓகே, சாதாரண மானுடன் இந்த மாதிரி மானுடன் இருக்கும்போது தன்னை வந்து ஈஸ்வரன் எப்படி சொல்ல முடியும்? விஷ்ணு மகாவிஷ்ணுன்னு எப்படி சொல்றியா? அப்படி சொல்ற. ஏன்னா வாசுதேவ அனீஸ்வர அசர்வஜா. மனுஷனுக்கு புத்தியில தோஷம் இருக்கு. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம், அது 6 மாசத்துக்கு முன்னாடி. மனுஷ புத்தி 6 தோஷம் உடையது. இப்ப நீங்க இதை கேட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இது அப்பப்போ கேட்கணும், இல்ல எழுதி வச்சுக்கணும் ஒரு வாரத்துல. ஓகே, இதெல்லாம் வந்து சைட்ல ஒரு நோட் புக் எழுதி போட்டுட்டேன், அது அப்பப்போ போட்டுக்கணும். நமக்கு இப்போ எந்த தோஷத்துல பேசுறோம் அது கரெக்டா கண்டுபிடிக்கணும். புரியுதா? நான் வந்து நம்பர் 1 தோஷத்துல இருக்கேனா 2 தோஷத்துல இருக்கேன், அப்படி கண்டுபிடிச்சால நம்ம மேலேயே வந்து நமக்கு ஒரு கருணை ஏற்படும். சரி விடுப்பா, நம்ம வந்து தோஷத்துல பேசுறோம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணணும். புரியுதா? இல்ல ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து சொல்லுவோம், பாரு நான் இந்த தோஷத்துல பேசுறேன், சாரி விட்டுவிடு அப்படின்னு. உனக்கும் தான் அந்த தோஷம் இருக்கு, விடு அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அதனால மனுஷனுக்கு மனுஷ புத்தியில இருக்கிற சுருக்கமா சொல்லணும்னா அஜ்ஞானம் இருக்கு, இக்னரண்ட் இருக்கு. புரியுதா? எப்படி தெரியுது? சோ ஒரு பச்சை இலைய இது வந்து இது என்ன கலர்? ஊதா, வயலட். இதுலயே இன்னொரு கலர் இருக்க, அதை விட்டுட்டு எவன் சொல்லுவாங்க என்ன? இதுலயே இன்னொரு கிரீன் இருக்க. இப்படி போச்சுன்னா அப்புறம் ஏன் இந்த கலர் இதுல வந்திருக்கு? இப்படி 2 கொஸ்டின் கேட்டேன்னு வச்சுக்க.
உன்னுடைய இன்டெலெக்சுவல் டெபிசியன்சி உண்டு. புரியுதா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேள்வி கேட்டா ஐ டோன்ட் நோ தான் வரும். புரியுதா? ஓகே, இப்படி நான் சும்மா நீ ரெகுலரா சமைக்கிற ஆளே கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நேற்றுக்கு இல்லையே அப்படின்னு. எப்படி நேற்றுக்கு இன்னைக்கு என்ன அது தெரியாது, எப்படி இன்னைக்கு நல்லா வந்தது அது பார்த்துக்குங்க. அதனால நமக்கு சாதாரணமா டெபிசிட் இருக்கு, இன்டெலெக்சுவல் டெபிசிட் இருக்கு. ஓகே, மனிதன் அல்பஞன். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். மனுஷில லிமிடேஷன் இருக்கு. புரியுதா? சரி, அப்புறம் இவனுடைய சொத்து என்ன? இவனுடைய சொத்து பெரிய சொத்து சம்சயா. ஓகே, சந்தேக பிராணி. ஓகே, எது கேட்டாலும் ஒரு டவுட் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் பேசிட்டே இருக்கணும்னு வச்சுக்க, 2 பேரும் டயலாக் சந்தோஷமா பேசிடுவான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருக்கா, இவர் மட்டும் யோகிதாக்கும் இருக்காரு, இது சொல்றது கரெக்டாக்கும் அப்படி சொல்லிட்டு பேரலா ஒரு இது டவுட் வந்துட்டே இருக்கும். சந்தேகம் இருக்கிறது, சந்தேகம் இருந்துட்டே இருக்கு நமக்கு. அப்படி ஓகே, மனுஷன்றவன் சந்தேகத்தை உடையவன். ஓகே, சந்தேகத்தை உடையவன் இல்ல, த எம்பாடிமெண்ட் ஆஃப் டவுட்ஸ். ஒரு டவுட்ஸ் பெரும் மலை இவன். புரியுதா? ஓகே, யாருக்கு டவுட் இருக்கும்? கொஞ்சம் இந்த அறிவு இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்றவனு தான். சில பேருக்கு டவுட்டே வராது, அது வேற குரூப். ஓகே, டவுட் வரணும், ஞானிக்கு வராது அப்கோர்ஸ். ஓகே, இந்த பக்கம் உள்ளவனுக்கு வராது, நடுவில் மீடியேட்டரா இருக்கணும் டவுட் வரும். உபயோகப்படுத்துறன்னு அர்த்தம் மூளைய. ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன? விபர்ய. இதுதான் வேதாந்த டிண்டிமா. ஓகே, விபர்ய மிஸ்கன்செப்ஷன். ஓய், வேதாந்த ஒரே ஒரு விஷயம் தான் பண்றது, மிஸ்கன்செப்ஷன் ரிமூவ் பண்றது. புரியுதா? அது பண்றது மூலமா நீ யாருன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகே ஓகே, சரி. ஓகே, இன்டெலெக்சுவல் டெபிசிட். இப்ப அறியாமைன்றது ஆத்மா அஜ்ஞானத்தை சொல்ல, அது எல்லாருக்கும் பொது சொத்து. அது இங்க சாதாரண அறிவே நமக்கு டெபிசிட்டா இருக்கு. புரியுதா? அப்புறம் விபர்ய என்றது மிஸ்கன்செப்ஷன். ஒரு விஷயத்தை சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிறது. ஓகே, மிஸ்கன்செப்ஷன் பெரிய மிஸ்கன்செப்ஷன், அது விட்டுடுங்க. லோக்கல்லையே நம்ம பேசினா, 2 பேர் பேசினா கரெக்டா தப்பா புரிஞ்சுப்பான். இது எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுது? ரொம்ப கஷ்டம். போ அப்படியே மௌனமா இருந்துட்டா பல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளவு மிஸ்கன்செப்ஷன். நான் அப்படி சொல்லல தெரியுமா, எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நீங்க அப்படிதான் சொல்லிருப்பீங்க. எப்படி? ஃப்ரீ நோஷன், ஃப்ரீ கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் விபர்யா. 4-5 கல்லு கட்டிட்டு கணத்துல குதிக்கிற மாதிரி. இது ஃபுல் சமாதி, ஜல சமாதி தான். ஓகே, அதுல எப்பவுமே ஓபன் த மைண்ட், ஃப்ரீ மைண்ட், ஃப்ரீ நோஷன். புரியுதா? எப்பயும் டெய்லர் மாதிரி ரெடியா இருக்கணும். புரியுதா? ஒரு ஃப்ரீ கன்க்ளூஷன் பண்ணாதீங்க. கன்க்ளூஷன் பண்ண அதோகதி. ஓகே, ஃப்ரீ நோஷன் இருக்கும். புரியுதா? அது இருக்கும். இப்ப நம்ம உறவெல்லாம் ஏன் போயிட்டு இருக்குன்னா, நம்ம எக்ஸ்ட்ரோட்டட் மைண்டடா இருக்கிறது. ஒரு லோடு லாரி நமக்கு உள்ளர ஓடிட்டு இருக்க. ஓகே, அதனால எவன் என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியாது. ஓகே, சரி சரி சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுவான், இவன் சொல்லுவான், போயிட்டு இருக்கான். கொஞ்சம் 6ஆம் முறை உள்ளவனுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம். புரியுதா? சரி சரி, நெக்ஸ்ட் பிரமாதகா. ஏப்பா இந்த புக்கு கொண்டு வந்தியா? மறந்துட்டு. நமக்கு மறக்கிறதுக்கு ஒரு இதுவா. இப்ப சப்போஸ் எம்எல் தர்மராஜன் புடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, திடீர்னு கத்துவான். நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்ன கத்துற? செல்போன் விட்டுட்டு வந்துட்ட, இரு எடுத்துட்டு வர. அங்க போய் கத்துவான் எம்எல்ஓகத்தில் கூட போய். அப்ப அரண்டு போயிடுவான், தூக்கிட்டு போறான்ல தூதர்கள், அவன் அரண்டு போயிடுவான். என்னடா கத்துற, ஏன்டா இப்படி கத்துறேன்னு. நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் நான். புரியுதுல? எதையாவது ஒண்ணு விட்டுட்டு போறது. புரியுதா? அப்கோர்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிருது இல்ல. நீங்க பார்த்தா கேம்ப் முடிச்ச உடனே ஒரு பெரிய கும்பல என்னன்னோ இருக்கும். அதுல டவல் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், பிரஷ் இருக்கும். பிரஷ் விட்டுட்டு போயிடறானே எப்படி, அது யோசிக்கிறது இல்ல. ஒவ்வொரு கேம்புக்கும் ஒரு பிரஷ் வச்சிருப்பான் போல இருக்கு. மறதி. ஓகே, மறதி, நெடுநீர், மறதி, மடி, துயில், இந்நான்கு. சுவாமிஜி, இந்த திருக்குறளை நீங்க எப்ப மறக்க போறீங்க? பிரமாதகா, சோ ஓவர் சைட். அதுக்கப்புறம் என்ன? பட்டுக்கரணத்துவம். இது நம்முடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா,
அதுவே கண்ணு வந்து ஒரு சைட்டு தான் பார்க்கும். இப்ப வந்து ஆந்த பாக்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவு சைட் கிடையாது. நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும், நமக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமை மாடு எப்படி தெரியும். இந்திரியங்கள் டெபிசிட் இருக்கு, நமக்கு வந்து குறைவு இருக்கிறது. ஒன்ன பார்த்தாலே இன்னொன்னு தெரியாது, கண்ணு தெரியல உனக்கு அங்கதான் இருக்கு பாரு, இங்க இல்ல. அப்புறம் அந்த அம்மா வந்து இங்க பத்தியா இங்க இருக்கா, சரி நாங்க பார்க்கல. இந்திரிய இது வந்து ஒரு இருக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றது, நிஜமாவே இந்திரியங்களுக்கு ஒரு அளவு தான், காது ஒரு அளவுக்கு தான் கேட்கும், கண்ணு ஒரு அளவுக்கு தான் போகும், அவ்வளவுதான் அதனுடைய இருக்கு. இந்த கரணம் இருக்க, கரணத்து சம்பந்தம், அதனால தான் கரண சம்பந்தப்பட்ட பௌருஷ்ய பிரமாண லிமிட்டேஷன் சொல்றோம். ஓகே, உன்னுடைய கரணத்தை பேஸ் பண்ணி தான் 5 பிரமாணம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து பௌருஷ்ய பிரமாணம் லிமிட்டேஷன். ஒய்? பிகாஸ் அது லிமிட்டட் தான் இருக்கிறது, அதனுடைய சொரூபமே சுபாவமே அப்படி இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, விப்ரலம்பகா. விப்ரலம்பகா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வேதாந்திக்கு வந்து பெரிய தடை இது. ஓகே, பிரதிபந்தம். இது வந்து லோகம் முழுக்க இது சர்வேல் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னா சப்ஜெக்டிவிட்டி. நம்ம முதல்ல அதிகமா பேசுறது இததான், சப்ஜெக்டிவிட்டியா இருக்காத ஆப்ஜெக்டிவிட்டி பண்ணு. புரியுதா? சப்ஜெக்டிவிட்டி பண்ணாத ஆப்ஜெக்டிவிட்டி பண்ணு. ஓகே, ஆப்ஜெக்டிவிட்டி நீ எவ்வளவு தூரத்துக்கு வரையும் உன்னோட பாஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், உன்னோட ஜர்னியோட அந்த ஸ்மூத்னஸ் இருக்கு இல்லையா. ஓகே, ஸ்பீட் ஆஃப் இன்ஜின், இந்த இன்ஜின் ஸ்பீடு சொல்றோம் இல்லையா, அந்த வண்டியோட இன்ஜினோட ஸ்பீடு, அது எதை பொறுத்துன்னா இந்த சப்ஜெக்டிவிட்டியை ரிமூவ் பண்றது, ஆப்ஜெக்டிவிட்டியா பார்க்கணும். ஒரு விஷயத்தை வந்து யதார்த்தமா பாரு, அதுல வந்து நீ உன்னை அதுல உள்ள நுழைச்சுண்டு இப்படி சொல்லியிருப்பாரு, என்னதான் இப்படி பண்ணிருப்பாரு, நான் தான் இப்படி போயிட்டேன், அந்த எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் உள்ளர சேர்த்துக்கணும். இது வந்து நம்ம பல்லவன் பஸ் மாதிரி. இந்த பல்லவன் பஸ் எடுத்துட்டு காஷ்மீர் போனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாரு. இங்க நம்ம பல்லவன் பஸ் இப்ப இருக்கா? இருக்கா? இருக்குல்ல இல்லையா? இப்ப என்ன பஸ் இருக்கு? கவர்மெண்ட் பஸ். ஓகே, மாநகர பொது வண்டியா? ஐயோ, முன்னாடிலாம் அது குப்பை வண்டிக்கு பேர் வச்சுப்பாங்க அந்த மாதிரி. சரி போட்டா, முன்னாடிலாம் அது பேர் வந்து குப்பை வண்டிக்கு இருக்கும், மாநகர இது வண்டின்னு, பேருந்து வண்டி. ஓ, மாநகர பேருந்து வண்டி. அந்த ஒரு மாநகர பேருந்து வண்டி எடுத்துட்டு நம்ம காஷ்மீருக்கு போறதா பிரயாணம் வச்சுக்கோ, ஜீவ யாத்திரை எப்படி இருக்கும்? ஒரு ஒரு ஊருக்கு போகும்போது உடம்பு தனித்தனியா போயிடும். காஷ்மீருக்கு போகும்போது தனித்தனியா அஸ்தி எடுத்து ஒன்னா சேர்த்து ஸ்மூத் ஸ்மூத். சில பிளைட் இருக்கான், டபான்னு இருக்குவான், லாரி ஓட்டணும் போல இருக்கவன். சில பேர் டப்புன்னு அப்படி இது பண்ணுவான். புரியுதா? பிகாஸ் ஸ்மூத். ஏன்னா எல்லாத்திலையும் வந்து சப்ஜெக்டிவிட்டி இருக்கு. அந்த பைலட்டுக்கு சப்ஜெக்டிவிட்டி, அந்த பொண்ணு இது கொடுக்குறாள் அந்த பொண்ணுக்கு சப்ஜெக்டிவிட்டி, அந்த தள்ளிட்டு வராள் அவளுக்கு சப்ஜெக்டிவிட்டி. புரியுதா? அந்த உண்டியல் குலுக்கிட்டு வராள் அவளுக்கு சப்ஜெக்டிவிட்டி. இதே சப்ஜெக்டிவிட்டி வேதாந்திக்கும் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏன் உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதுல? இப்ப உன்னை வச்சு பார்த்துக்காத, அது இருக்கிறதா பாரு, பார்த்துக்கோ. ஓகே, ஆப்ஜெக்டிவா பாரு, அதுதான் உத்தமம். இது உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை, இது மைண்ட்ல பேக் பண்ணி பிரகிருதிலேயே இருக்கு. புரியுதா? ஆனா நம்ம அப்படியே வச்சுட்டு என்ன அப்படியே வச்சுன்னு பண்ண முடியாது. நீ உன்னை திருத்தினா தான் இந்த கிளாஸ் வந்து புரியும். புரியுதா? இல்லைன்னா புரியாது. ஃபுல்லா உன்னை சப்ஜெக்டிவிட்டி வச்சுட்டு எனக்கு கிளாஸ் இன்னைக்கே புரியணும், கமான் சுகபிரமம் மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஒரே வாரத்தில் எனக்கு வந்து பரிசத்து மாதிரி சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. அதனால நீ ஆப்ஜெக்டிவிட்டியா இருக்கியா சப்ஜெக்டிவிட்டியா இருக்க கம்பெனி விப்ரலம்பகா. ஓகே, அதனால இது நீ பண்ணத்தான் இது உனக்கு ஈஸியா வரும். ஓகே, விதவிதமா வந்து உன்னை சார்ந்து பண்றதுனால தான் இது ப்ராப்ளம், பர்சனாலிட்டி ப்ராப்ளம். எவ்வளவு தூரத்துக்கு நீ பர்சனாலிட்டி கொண்டு வரையோ ப்ராப்ளம். ஓகே, பர்சனாலிட்டி டு பர்சன் கொண்டு வா. ஓகே, அதுதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஷட் தோஷ மாணவா ஆர் ஷட் புருஷ தோஷா, 6 குறை உடையவன், அறியாமையின் சிகரம், சந்தேக பிராணி,
தவறான அபிப்பிராயம், மறதியின் மாணிக்கம், புலன்களின் குறைந்த தன்மை, தனக்கேற்றார் போல் மற்றதை பேசுவது, குறையை பார்ப்பது. அவ்வளவுதான் இவனுக்கு என்ன பெரிய சொத்து. இன்னொன்னு சொத்து. இந்த சொத்து எனக்கு இருக்கா இல்லையான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கோ. என்ன செக் பண்ணினா இதுதான் தோஷம், இதை நிவர்த்தி பண்ணு. ஓகே, புருஷ புத்தி யதார்த்த அர்ஜுனஸ்ய பிரஷ்னா. ஆனா அர்ஜுனனை கேள்வி என்ன கேட்கிறானா, யா வாசுதேவ அனீஸ்வரத்துவம் சர்வஜத்துவம். இந்த தோஷமற்றவன் ஈஸ்வரன். புரியுதா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ற, நீ ஈஸ்வரன் சொன்னா இதெல்லாம் இருக்கு. சட்டு தோஷ ரஹிதக ஈஸ்வர, சட்டு தோஷ சகிதக மனுஷக. நீ மனுஷனுக்கு பிறந்த பையன், மனுஷனா இருக்கக்கூடியவன், இவ்வளவு தோஷம் இருக்காது, நீ எப்படி ஈஸ்வரன் ஆக முடியும்? அது மாதிரி இல்ல சர்வஜத்துவம். நமக்கு எப்படி தெரியும்? எல்லா விஷயமும் தெரியும் என்ன தெரியாது. புரியுதுல? அதனால தெரியாது. ஓகே, சில பேர் என்ன பண்ணுவான்னா, குருஜி நமக்கு சிலது தெரியாது ஜி அப்படின்னு என்னையும் சேர்த்துப்பான். சரிடா, ஆமா ஆமா. அதனால் மனுஷன் என்பவன் லிமிட்டேஷன் நாலேஜ் அண்ட் லிமிட்டேஷன் நாலேஜ் உள்ளவன். தாம் சங்கா பரிகரன். இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு பகவான் கூறுகிறார் அப்படின்னு சொன்னார். என்ன சந்தேகமா பகவான் என்ன சந்தேகம் இவனுக்கு அப்படின்னா அது சொல்றார். 5வது ஸ்லோகம். பகுனி மே व्यतीतानि ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. அது எப்படி முடியும்? சூரிய குருவே அர்ஜுனுடைய குருவாக முடியும். ஓகே, சூரியனுடைய குருவே அர்ஜுனுடைய குருவாக எப்படி ஆக முடியும்? ஓகே, அந்த சூரிய பரம்பரை எப்படி இப்ப நமக்கு என்னன்னா அந்த சூரிய பரம்பரையில வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஆறுதல் இங்க ஒரு செய்தி கிடைக்கும். அதனால நாராயணனே விஷ்ணுவாகவும் விஷ்ணுவே ஸ்ரீகிருஷ்ணனாகவும் அவதாரம் வந்திருக்கிறது. இதுல இங்க இருக்கிறது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சரீரம் விஷ்ணு சரீரமும் கிருஷ்ணர் சரீரமும் வேற வேற. ஆனா சரீரி பேதகா நாஸ்தி. ஓகே, அந்த சரீரி எதுவோ அந்த சரீரி தான் இப்ப இருக்கிறது. அந்த நாராயணனுடைய சரீரம் என்னவோ அதுதான் இந்த கிருஷ்ணனுடைய சரீரி. ஓகே, சரீர பேதமா இருக்கணும். புரியுதா? நீ பழைய ரூபத்துக்கு வந்துரு, 4 கையோட வந்துரு அப்படி கேட்கறல்ல அப்படி. அதனால இத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்படி சொல்ற. அதுல சரீரி பேதகா நாஸ்தி. அதுல உனக்கு நிறைய சரீரம் வந்திருக்கு, எனக்கு நிறைய சரீரம் வந்திருக்கு. ஆனா சரீரத்தில் தான் பேதம் இருக்க ஒழிய சரீரில பேதம் இல்ல. உனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்தான் இங்க சொல்ல வர்றாரு. புரியுதா? என்ன சொல்ல வர்றாரு? இங்க பாஷ்யத்தில் படிப்போம். பகுனி மே மம व्यतीतानि अतिक्रन्तानि जन्मानि तव च हे अर्जुन तानि अहं वेद जाने सर्वाणि न त्वं वेद जानिषे धर्म अधर्मादि प्रतिपत्त ஞான சக்தித்வாத் அகம் புனः நித்ய சுத்த புத்த முக்த சுபாவாத்வாத் அனாவரண ஞான சக்தி இதி வேத அகம் ஏ பரந்தப. பாஷ்யத்தில் என்ன சொல்றாங்க சங்கரர்? பகுனி மே இஸ் ஈக்வல் டு மம. சங்கரர் சொல்றது மூலம். அது பகுனி மே மம. இங்க சங்கரர் சொல்றது என்ன சொல்றாரு? மமனா எனக்கு, வெதீதானி இஸ் ஈக்வல் டு அதிகிரந்ததானி பகுனி ஜன்மானி. ஓகே, எனக்கு பல ஜன்மம் கழிஞ்சுட்டு. ஓகே, தவச்ச ஹே அர்ஜுனா, உனக்கும் கூட பல ஜன்மம் முடிஞ்சுட்டு. புரியுதா? உனக்கும் பல ஜன்மம், எனக்கும் பல ஜன்மம். புரியுதா? அதனால இந்த கிருஷ்ணர்
எங்க தன்னை பிளேஸ்மெண்ட் பண்றாருன்றத ஒரு பெஸ்ட் ஒரு விஷயம் சொல்ற மாதிரி. ஒரு ஞானி ஆயிட்டா இந்த மாதிரி தான் பகவத்கீதை மாதிரி பேசுவோம், நம்ம பேசுவோம். கிருஷ்ணர் எப்படி பேசுறாரோ ஆனா பேசக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அப்படி புரியுதா? அப்படி நான் ஞானி ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஏ சிஷ்யா இதை பார்க்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நாடகம் ஆயிடும். இதுல டிராமா கூத்துலாம் நடிக்கிறாள் அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, அனுமார் வேஷம் போட்டோம் அனுமார் ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஞானி பூர்ண அவதாரத்துல எப்படி அந்த விஷயத்தை ஞானியை அடுத்து எப்படி சொல்ல முடியும்? இது நமக்கு ஒரு பிரம்மன் அவதாரம் எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நமக்கு இமேஜினேஷன் பண்றதுக்கோ அதுபடி நோக்கி போறதுக்கு இது ஒரு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், பகவத்கீதாவோட சிறப்பான விஷயம். அதனால இதுல என்னன்னா ஈஸ்வர அனாதி, ஜீவ ஆல்சோ அனாதி, ரெண்டுமே அனாதி. அப்போ ரெண்டுத்துக்கு என்ன இருக்கிறது? சரீர மாற்றம் மாத்திரம் இருக்க வழிய ஷரீரி மாற்றம் கிடையாது. அதுல உனக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா ரெண்டு பேருமே சமந்தான். எனக்கும் நிறைய சரீரம் எடுத்திருக்கேன், நீனும் சரீரம் எடுத்திருக்க. ஆனா புனரபி ஜனனம் புனரபி மரணம் ரெண்டு காமன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் வெரி காமன். ஓகே, அம்பு ஒண்ணு போட்டான் கிருஷ்ணர் காலில் போட்டான். ஓகே, அதனால இவர் ராமர் அப்படியே சரையில போய் முக்கினாரு. நீ கூட ஒரு 2 மணி நேரம் முக்கி பாரு உள்ளர, அப்படி அப்படி ராமர் மாதிரி தான் போவேன். புரியுதா? எல்லாரும் போவோம் அந்த மாதிரி. இதெல்லாம் சகஜம். புரியுதா? சரீரம் வந்தது போச்சு. புரியுதா? ஆனா நான் சரீரம் இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியல. அதுதான் வித்தியாசம், டிஃபரண்ட். அதுதான். ஓகே, நான் ஞானி, நித்திய ஞானி. ஓகே, நீ எப்ப ஞானி ஆக போற? இதுதான் கேள்வி. புரியுதா? தானி சர்வாணி அகம் வேத ஞானே. அர்ஜுனா, எனக்கு பராவித்யா தெரியும் அபராவித்யா தெரியும். ஓகே, தானி ஜன்ம அகம் வேத, ஆத்ம சத்தியம் சரீரம் மித்யான்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா அப்படி கேட்கிறேன். புரியுதா? எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதான், டிஃபரண்ட். புரியுதா? ந துவம் வேத மூலம் ஜானிஷே. ஓகே, ஜானிஷே, உனக்கு தெரியாது. உன்னுடைய ஞானம் எப்படிப்பட்ட இருக்கிறது? புண்ணிய பாபத்தினால கவர் ஆயிருக்கிறது, ஓவர் கம் ஆயிருக்கு. ஓகே, புண்ணிய பாபத்தினால பிரதிபந்தம் இருக்கிறதுனால உனக்கு சரியா தெரியல. சரி, அதுதான் இங்க சொல்றாரு ஆச்சாரியா. தர்ம அதர்ம ஆதி, புண்ணிய பாப ஆதின்றது மிஸ்ரம், புண்ணியம் பாபமும் கலந்துருக்கு. பாபம் இருக்கு புண்ணியம் இருக்கு, சில பேருக்கு ரெண்டு கலந்து இருக்கிறது. புரியுதா? இதனால நீ யாருன்றது உனக்கு தெரியல. ஓகே, இவர் ப்ராப்ளம் என்னன்னா இது கேட்ராக் மாதிரி இந்த புண்ணிய பாபம் மிஸ்ரம் கலந்து போய் இருக்கிறதுனால உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. ஓகே, அதனால தர்ம அதர்ம ஆதி பிரதிபத்த ஞான சக்தித்துவா, ஞானத்துக்கு பிரதிபந்தமா இருக்கு. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆத்ம ஞானத்துக்கு அந்த ஆத்ம ஞானம் தெரிய விடாம இருக்க பிரதிபந்தம், இதுதான் ப்ராப்ளம். அதாவது ஜீவாவுக்கு ஆவரண சக்தி இருக்கிறது, மூடி இருக்கு. பகவானுக்கு ஆவரண சக்தி கிடையாது. ரெண்டு பேருக்குமே விக்ஷேப சக்தி இருக்கிறது. ஓகே, ஆனா ஜீவாவுக்கு ஒன் மோர் எக்ஸ்ட்ரா ஆவரண சக்தி இருக்கு, ஈஸ்வரனுக்கு ஆவரண சக்தி கிடையாது. அவ்வளவுதான் டிஃபரண்ட். புரியுதா? அதனால இத டெவலப் பண்ணிட்டு போறார், ஃபர்தரா டெவலப் பண்றார் சங்கராச்சாரியர். அகம் புனகா, இங்க பாரு, நான் ஈஸ்வரன் ஜீவாவுக்கு வேறாக எப்படி இருக்க அப்படின்னா, இந்த ஜீவன் மாதிரி நான் புலம்புற ஆள் இல்ல. புரியுதா? இந்த அந்த புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ கிருஷ்ணர் இப்படி பீஷ்மர்கிட்ட இப்படி இப்படி இருக்காம இருக்கும். அப்படிலாம் இல்ல, அவரு எப்பயுமே சிரிச்ச ஆளு. புரியுதா? ஓகே, சோகெல்லாம் கிடையாது. புரியுதா? இது நம்மளுடைய இது இது அதுனா சப்ஜெக்டிவிட்டி. இது நம்ம எப்படி இருப்போம், எப்படி இருந்தாலும் ஒரு துக்கம் இருக்கும் இல்லையா, எப்படிப்பட்டவனுக்கும் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பான். புரியுதா? இதெல்லாம் கேட்டுட்டு போய் நீ எங்கேயாவது டெத்தான இடத்துல சிரிச்சுட்டு போற, நான் ஞானிடா அப்படி, இதெல்லாம் இது வேதாந்த படிச்சு வீணா இதுவா போயிருக்கும். கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் இன்டர்னலா மனசுக்குள்ளர இருக்கிற ஒரு சத்திய விஷயம். என்ன பண்ணணும்? நான் எப்படிப்பட்டது தெரியுமா? கிருஷ்ணர் சொல்றாரா, அப்படி சங்கரர் சொல்றாரு. எப்படி சொல்றா? அகம் அர்ஜுனா அகம் நித்ய சுத்த புத்த முக்த சுபாவத்துவா, என்னுடைய நேச்சர் அப்படியே இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அகம் நித்திய சுத்தா,
அகம் நித்திய முக்தகா. நம்ம எப்ப சுத்தகா? கிளாஸ் சுத்தகா, இல்ல காலையில குளிச்சா சுத்தகா, ஜபம் பண்ணா சுத்தகா. அப்புறம் என்னது, திருப்பி ஒரு பெரிய அழுக்கு உள்ளார போய் மாட்டிக்குது. புரியுதுல? ஆனா பகவான் எப்படி நித்திய சுத்தகா, நித்திய முக்தகா, அகம் நித்திய முக்தகா. ஓகே, அப்போ எப்போ மோட்சம்? ஃபியூச்சர் பிளான் 12 + 12 24 இயர்ஸ் 2037 மோட்சத்தை அடைஞ்சிடறேன் பாருங்க. அப்படி இப்படி ஏதாவது போய் இந்த ஜீவ யாத்திரை இப்படிதான் எங்க குருஜி சொன்னேன்னு வச்சுக்க, போன் பண்ணி அவனை இனிமே குருகுலத்து பக்கம் அவன் யாரு ஸ்டூடெண்ட்? நம்ம ஸ்டூடெண்ட் கிடைப்பா. இப்பவே நித்திய சுத்த புத்த முக்த தான். நம்ம அஜ்ஞானம் இருக்கோம், ஞானி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரண்ட். புரியுதா? கவர் ஆகிறதுக்குனால இருக்கு. அகம் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவாத். ஓகே, சொல்லுடா கண்ணா, ஏன் கண்ணா நீ எப்போ பேச போகிறாய்? இப்படிலாம் தூளில விளையாடு காட்டுவான். நீ எப்பொழுது என்ன அம்மான்னு சொல்ல போகிறாய்? அப்படிலாம் தூளி ஆட்டுவல. அதை போல குருநாதர் தாளாட்டுறா. இந்த குருநாதர் இந்த சிஷியனை, சிஷியா நீ எப்படா அகம் நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா சுபாவத்தை இப்படி சொல்ல போறடா? என்னைக்கு அந்த காதல சொல்ல போற? வாமதேவர் மாதிரி எப்படிடா சொல்ல போற அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாரு. அதுக்குன்னா சுவாமி ஒரு தடவை வர நான் சொல்லிட்டா போறது. ஏ பரந்தப இது அகம் வேத, ஏ பரந்தப இது எனக்கு தெரியும். ஞானி தூ அகம் அகம் தூ அகமே மே மதம் அப்படி சொல்றார். ஞானின்றது நான் வேற அவன் வேற இல்லைன்றத உறுதியா சொல்றார். அப்போ ரெண்டு விஷயம் சொல்றாரு. நானும் நித்திய சுத்த புத்த முக்தன் சொல்றாரு. அதே போல ஞானி சப்போர்ட்டுக்கு சொல்றாரு. சப்போர்ட்டுக்கு இல்ல, என்ன மாதிரி ஆகணும். புரியுதா? இதுதான் நம்முடைய விஷயம். இது சொல்லி முடிச்சாரா? சரி, இப்போ 6வது ஸ்லோகத்துல இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப், பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு போறார் கிருஷ்ணர். எப்படி நான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற விஷயம் என்ன, உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எங்க இடிக்கிறது அது சொல்றாரு. இந்த இது முக்கியமான ஸ்லோகம். ஓகே, 6வது ஸ்லோகம். அதுக்கு முன்னுரை. கதம் தர்கீம் தவ நித்யேஸ்வரஸ்ய தர்மா தர்மா பாவே அபி ஜன்ம இதி உச்சதே. இங்க பாரு, சோ இந்த மனுஷ ஜன்மா மிஸ்ரம் பாப புண்ணியத்தோட கலவையா இருக்கா. அதனால இதுல முன்னுரையில சொல்றாரு, கதம் தர்கி இஸ் ஈக்வல் டு தர்மா அதர்ம அபாவே சதி. ஓகே, இந்த புண்ணிய பாபம் இல்லாதவன் பகவான். தர்ம அதர்ம அபாவே சதி. ஓகே, பகவான் எப்படிப்பட்டவர்? அவர் அவருக்கு இது கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? நித்யேஸ்வரஸ்ய. அவர் எப்பொழுதுமே அவருக்கு புண்ணிய பாபம் கிடையாது. அவர் எப்பயும் இருக்கார். Therefore, கதம் ஜன்ம இது சேத், எப்படி சரீரம் ஏற்படும்? புரியுதா? கேள்வி புரியுதுல உங்களுக்கு? இங்க கேள்வி கேட்கறத, அதாவது சரீரம் வரத்துக்கு என்ன வேணும்? புண்ணிய பாபம் இருக்கணும். புண்ணிய பாபம் வரத்துக்கு என்ன பண்ணணும்? கர்மா இருக்கணும். கர்மா எதுக்கு இருக்கணும்? அஜ்ஞானம் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் டுகெதர். இக்னரண்ட் உள்ள வரைக்கும் கர்மா இருக்கும், கர்மா உள்ள வரைக்கும் பாப புண்ணியம் இருக்கும், பாப புண்ணியம் உள்ள வரைக்கும் பர்த் டெத் இருக்கும், சரீரம் இருக்கும் அதுக்கு, அது கழிக்கிறதுக்கு. இப்படி பகவானுக்கு கர்மா கிடையாது, பகவானுக்கு புண்ணிய பாபம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவருக்கு சரீரம் எப்படி வந்தது? இல்ல, நல்ல கேள்வி இல்ல, கொக்கி போட்டு போடுறாரு இங்க சங்கரர். ஓகே, கதம் ஜன்ம இது சேத், எப்படி தவ உச்சத்தை, எப்படி உங்களுக்கு சரீரம் வரும்? அதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். ஓகே, அறிவிலிகள் மூர்கானாம். அதுக்கு இந்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார். என்ன சொல்றார்? ஆச்சோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயயா. இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கம் அவதார ரகசியத்தை இப்போ சொல்லுகிறார். அப்போ விஜயதசமி ஒரு முக்கியமான தினம்.
டாப் சீக்ரெட் சொல்றார், தன்னுடைய ஒரிஜினல் சீக்ரெட் இங்க சொல்றார். அதுல 3 விஷயம் இருக்கு: ஹேத்து, சொரூபம், காரியம். ஓகே, பிரயோஜனம். ஓகே, இந்த 3 விஷயத்துல பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு. ஹேத்து காரணம் என்னன்னா, ஜீவா புண்ணிய பாபம், அஜ்ஞானம், கர்மா, ஜீவ சரீரம். ஓகே, ஆனா ஈஸ்வர சரீரம் இருக்க அஜ்ஞான கர்ம கிடையாது. ஈஸ்வரா ஒன்லி ஃபார் ஸ்திதி கர்த்திருவம். சரீரத்துக்காக காரணம் ஈஸ்வர ரோல் வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றதுக்காக, ஒரு ஸ்திதி பண்றதுக்காக அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. ஓகே, அதுக்காக இவருக்கு உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு சரீரம் எடுத்துட்டு வந்திருக்கிறார். அவதாரம், அவ்வளவுதான், ஜஸ்ட் ரோல். ஓகே, ஸ்திதி கர்த்திருவம், உலகத்தை காப்பாத்துறதுக்காக பகவான் அவருடைய கம்பேஷன், கருணையினால வந்திருக்கு. கர்மத்தை தீர்க்கிறதுக்காக அவருடைய சரீரம் இல்ல. ஓகே, புண்ணியத்தை பாப்பத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக அவருக்கு பாவம் இந்த அர்ஜுனன் மாட்டின்னு முழித்திருத்து முழுகிறார் பாரு, பாவம் அவருக்கும் என்ன கர்மமோ அப்படி இல்லை அவருக்கு. கம்பேஷன், அதனால வந்தாராம். ஓகே, இது நம்பர் 1. சரி, சோ நம்ம வர்றது எதுக்கு? கர்மத்தை கழிக்கிறதுக்காக. பகவான் வந்ததுக்கு வந்து காரணம் கருணை. ஓகே, கம்பேஷன். சொரூபம் ஜீவாவோட விஷயம் வந்து விக்ஷேப ஆவரணி சக்தி, 2 மாயாவோட 2 சக்தியும் இருக்கு. ஆனா பகவானுக்கு எப்படிப்பட்டதுன்னா, இங்க அவருக்கு விக்ஷேப சக்தி இருக்கிறது, ஆவரண சக்தி கிடையாது. நான் யாருன்றது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அப்ப இது 2ம் இருக்கு. சோ மாயா சரீரம். ஓகே, நான் யாருன்றது அவருக்கு தெரியும். பஷ்யன் ஸ்ருண்வன் கிருணன் அகம் நைவ கிஞ்சித் கரோமி தஸ்ய கர்த்தாராம் அபிமாம் வித்திக் அகர்த்தாரம் அவ்யயம் நமாம் கர்மாணி. அதுக்கப்புறம் என்ன? லிம்பந்தி நமே கர்மே பலே ஸ்பிருஹா. இதெல்லாம் சொல்றார். ஓகே, நான் பெறப்பெறப்பட்டவன். அதனால ஜீவா உனக்கு எப்படிப்பட்டது? ஆவரண சக்தி இருக்கிறது, மூடப்பட்டிருக்கு. நீ யாருன்னு தெரியாம மூடப்பட்டிருக்கு அந்த மாயா சக்தி. அதனால சோ அடுத்த வேறுபாடு என்னன்னா, மாயையிலிருந்து தோன்றியது இந்த பஞ்சபூதம், பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியது இந்த சரீரம். அதனால இதுக்கு பேர், இந்த சரீர பேரு பௌத்திக சரீரம். பௌத்திக சரீரம். ஆனா பகவானுடைய சரீரம் எப்படிப்பட்டது? மாயிக்க சரீரம். Therefore ஜீவ ஈஸ்வர வேறுபாடு. ஒண்ணு வந்து ஆவரண சக்தி வந்து வேலை செய்யாது. சோ விக்ஷேப சக்தியை வச்சுட்டு அவரு பண்றாரு. ஓகே, பகவானுடைய சரீரம் வந்து மாயிக்கம், ஜீவனுடைய சரீரம் வந்து பௌத்திக சரீரம். ஓகே, இதுதான் சொரூபம். ஓகே, பிரயோஜனம் என்ன? காரியம் ஆல்சோ, அதனுடைய காரியம் வேறு வேறு. நமக்கு வந்து இருக்கிறதுக்கு என்ன காரியம்? கர்மத்தை கழிக்கிறதுக்காக, எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக. ஓகே, புண்ணிய பாப ஷயார்த்தம் ஜீவ சரீரம். ஓகே, ஆனா அவனுடைய சரீரம், பகவானுடைய சரீரம் எதுக்காகனா தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. ஓகே, அதுக்காக அவருடைய சரீரம். அப்படி சொல்ற. அதனால 6வது ஸ்லோகத்துல பாஷ்யம் வந்து படிப்பாங்க. அஜஹா அபி ஜன்மரஹிதஹ அபி சன் ததா அவ்யயாத்மா அக்ஷீணஞான சக்தி சுபாவஹ அபி சன் ததா பூதானாம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தானாம் ஈஸ்வர ஈசனசீலஹாம் அபிஷன் பிரகிருதிம் ஸ்வாம் மம வைஷ்ணவீம் மாயாம் திரிகுணாத்மிகாம் யஸ்யாவசே சர்வம் ஜகத் வர்த்ததே யயா மோகிதம் சத் ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி தாம் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய வசீகிருத்ய சம்பவாமி தேகவான் இவ பவாமி ஜாதைவ ஆத்மமாயயா ஆத்மனோ மாயயா ந பரமார்த்ததோ லோகவத்
அஜகா அபி இஸ் ஈக்வல் டு ஜன்ம ரகிதகா அபி சன். உண்மையே எனக்கு பிறவி கிடையாது, உண்மையிலேயே நமக்கு பிறவி கிடையாது. ஓகே, பகவானுக்கு பிறவி கிடையாது. சரி, அது போட்டோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப பிறவி இருக்குதா வச்சுப்போம். ஓகே, ததா அவ்வியாத்மா அபிசன். எனக்கு கர்மத்திற்கான அஜ்ஞானம் கூட கிடையாது. எனக்கு சரீரம் முதல்ல பிறவி கிடையாது எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கர்மத்துக்கான அஜ்ஞானம் இருக்குல்ல, இக்னரண்ட், என்னை பத்தின அறியாம, அதுவும் எனக்கு கிடையாது. ஓகே, ஆனாலும் சரீரம் வரத்துக்கு ஜன்மம் வரத்துக்கு என்ன காரணம்? ஓகே, எனக்கு அஜ்ஞானம் இல்லாமல் இருந்தும் கூட, எப்படி இல்லாமல் இருந்தும் கூட, எனக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்தும் கூட நான் செய்கிறேன். அதுதான் கிரேட்னஸ். புரியுதா? ஒரு பிரயோஜனம் இல்லாம கூட வேலை செய்ய முடியும். அதுதான், அதுலதான் ஒரு ஜாய் இருக்கு. ஓகே, பிரயோஜனமே இல்லாம வேலை செஞ்சீங்கன்னா பிரயோஜனமே இல்லாம இல்ல, அதுதான் நிறைய செய்யணும். அது இல்ல, எது சொன்னாலும் தப்பாகிறது. ஓகே, ததா அவ்வியாத்மா அபிசன் இஸ் ஈக்வல் டு அக்ஷீண ஞான சக்தி சுபாவகாம். அவ்யயம் இஸ் ஈக்வல் டு அக்ஷீணம். ஓகே, க்ஷீணம். ஓகே, என்ன க்ஷீணமாக இருக்கிறது? ஞான சக்தி. என்ன ஞான சக்தி க்ஷீணமாயிடுச்சு? அகம் நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா சுபாவாத் இருக்குல்ல, அந்த ஞான க்ஷீணமாயிடுச்சு. புரியுதா? ஓகே, அந்த க்ஷீணம் உனக்கு ஆயிடுச்சு. இது யாருக்கு இருந்து யாருக்கு ஆயிடுச்சா? பூதானாம் ஈஸ்வராபி. பூதானாம் ஈஸ்வரன் அப்படின்னா புல்லு முதல் பிரம்மாஜி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா. டோன்ட் வரி, என்ன நம்ம கேட்டகரியில பிரம்மாஜி இருக்காரு. ஓகே, நாட்டு வாமதேவர் பிரம்மாஜி. சோ புல்லு முதல் பிரம்மா வரைக்கும் ஈஸ்வரக ஈஸ்வரசீலகா. கிருஷ்ணர் டிக்ளேர் பண்றாரு, நான் ஈஸ்வரன். வாமதேவர் மாதிரி சொல்றாரு இவர், அகம் ஈஸ்வரஹா அப்படின்றார். நான் சர்வேஸ்வரன் அப்படி சொல்றாரு. நான் கட்ஸ் வேணும் அவருக்கு இல்ல, எவ்வளவு பெரிய ஆளு பாரு. நான் ஈஸ்வரன். பிரகிருதிம் சுவாம் இஸ் ஈக்வல் டு ஸ்வாம். ஸ்வாம்ன்றது மூலம். ஓகே, அதுக்கு இஸ் ஈக்வல் டு மம, அதுக்கு இஸ் ஈக்வல் டு வைஷ்ணவி. நான் யார் தெரியுமா? மகாவிஷ்ணு அவதார். புரியுதுல? அதை டிக்ளேர் பண்றார் கிருஷ்ணர், நேரடியா சொல்றார். இத டிக்ளேர் பண்ணி வந்த ஒரே ஆள் இவர் தான். ஐ ஆம் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய ஆளு பாரு. அவ்வளவு பெரிய ஆள் நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அதனால பிரகிருதிம் இஸ் ஈக்வல் டு மாயாம். சோ எனி விவகாரம் மிஸ்ஸஸ் மாயா வரணும். புரியுதா? ஓகே, மிஸ்ஸஸ் பிரம்மன், மிஸ்ஸஸ் மாயா இல்ல. மிஸ்ஸஸ் மாயான்னா பிரம்மன் மிஸ்ஸஸ் ஆயிடும். மிஸ்ஸஸ் பிரம்மன். ஓகே, மாயா ஒர்க்குன்னு வந்துட்டுனா மாயா அங்க வந்தாங்க. நீ ஒர்க்ல இருக்கனா மாயால இருக்கன்னு அர்த்தம். புரியுதுல்ல? மாயால இருக்கும் போது நீ ஒருத்தர் ஒருத்தர் முன்ன பின்ன பண்ணுவான். அது போய் எதுக்கு கோச்சிக்கிறேன்னு தெரியல. ஓகே, நீ ஒரு தடவை நல்லா பண்ணுவேன், நான் ஒரு தடவை நல்லா பண்ணுவேன், அவ்வளவுதானே. எப்பயோ ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுவோம். நடந்த வரைக்கும் ஓட்டுமே. அப்ப அந்த ஒர்க் முடிக்கிற வரைக்கும் தான் சண்டை போட்டுக்கணும். புரியுதா? ஒர்க் முடிஞ்ச பிறகு டபான்னு நார்மல் ஆயிடணும். புரியுதா? முன்னாடி அவன் வெளியில இருந்து பாக்குறவனுக்கு இது வரைக்கும் சண்டை போட்டா, இப்ப நீ சண்டை போடுறது இல்லையா? எங்க நாங்க சண்டை போட்டோம்? கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஓ, அது கேட்கிறேன். அது ஒர்க் விஷயமா நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். டிஸ்கஷனா? சரி. பிரகிருதி இஸ் ஈக்வல் டு மாயா. ஓகே, அதனால அது மாயா. எப்படிப்பட்ட மாயா? திரிகோணாத்மிகா மாயா. ஓகே, சோ சத்துவம் குண, ரஜஸ் குண, தமோ குண, நோயிங் பவர், டூயிங் பவர், ரெஸ்டிங் பவர். அவ்வளவுதான். 3 பவர் நமக்கு வேணும். ஆக்சுவலி ஓகே, இப்போ ரெஸ்டிங் பவர்ல போயிடக்கூடாது. அப்படியே டபுள் டபுளா பிளேடு மாதிரி இருக்கு சுவாமிஜி. அப்படியே அப்படி ஆயிடக்கூடாது. ஓகே, மாயா எப்படிப்பட்டதா? அப்படிப்பட்ட திரிகுணாத்மிக மாயா எப்படிப்பட்டதா? யஸ்யாக வசே சர்வம் ஜகத்து வர்த்ததே. இந்த ஹோல் பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா மாயா சக்திக்கு உட்பட்டது. என்டையர் பிரபஞ்சம் மாயா சக்திக்கு உட்பட்டது. அப்பதான் அது மாயா எல்லாத்தையும் உண்டாக்கி அதுவும் தன் மாயா ஒர்க் பண்றது கூட தெரியாம மாயா மறைச்சுக்கும், தண்ணியும் மறைச்சுக்கணும். திருடுறது கரெக்டா திருடணும். டப்புன்னு ஏதாவது அந்த சிகரெட் புகை விட்டுருவான், அந்த லைட்டரை விட்டுருவான். இப்படிலாம் பெரிய இதெல்லாம் நாவல்லாம் எழுதுவான். ஓகே, அதுல இருந்து அவர் கண்டுபிடிப்பார் துப்பறியும் சாம்பு.
அங்க அடையாளம் ஒண்ணும் தெரியாம நம்மளுடைய கடந்த காலத்தில் இருக்க பொலிட்டிஷியன் மாதிரி பண்ணணும். அதனால யஸ்யா வசே சர்வம் ஜகத், மாயா அப்படிதான் பண்ணுமா. அது தன்னை எதுவும் வெளியில காட்டிக்காது, எல்லாத்தையும் மறைச்சிடும். ஓகே, யஸ்யா ஆவரண சக்தி மாயா வசே, ஆவரண சக்தினால எல்லாத்தையும் மூடிடுது, இப்படிதான் கம்ப்ளீட்டா மூடிடுது. அண்ட் யயா மோகிதம் சத்து, அதனால உலகம் முழுக்க எப்படி இருக்கா, டெல்யூஷன்ல இருக்கிறது, ஒண்ணுதும் எல்லாம் ஒண்ணும் தெரியல. இது எப்படி இருக்கு, நான் யாருன்றது குழப்பத்தில் இருக்கு இல்ல மொத்தத்துக்கு. ஓகே, மாயா பவர், அவ்வளவு பெரிய பவர் சக்தி, அதுக்கு அந்த அளவு சக்தி இருக்கிறது. ஸ்வம் அது எவ்வளவு பெரிய சக்தி. ஸ்வம் ஆத்மான நான் ஜானாதி, நான் யாரு ஆத்மமா இருந்து இன்பினிட் பிரம்மனா இருந்து அது மறைச்சுடுத்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய சக்தி அதுக்கு. ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி. ஓகே, அதனால ஆத்மானம்ன்றது தொம்பத விசாரம், வாசுதேவன்றது தத்பத விசாரம். ந ஜானாதி அப்படி உள்ள கொண்டு வர மகா வாக்கியத்தை. இங்க பாரு, நான் வேற நீ வேறன்றது கிடையாது. ஓகே, சோ நான் ஜானாதி, உனக்கு நான் தான் நீன்றது தெரியல, தத்பதம் தொம்பதம் தெரியல உனக்கு. தது தொம் அசி, நானு தான் நீ இருக்கிறாய். ஓகே, தது ஏவ தொம். அந்த கிருஷ்ணர் நான் நானே சொல்லிட்டேன்னா இரண்யகசிபு மாதிரி ஆயிடும். இப்படிதான் அப்படி சொல்ல அவரு. இந்த இரண்யகசிபு வந்து மகாவிஷ்ணுவோட ரிலேஷன், அவரு தெரியுமா உங்களுக்கு, மகாவிஷ்ணுவோட ரிலேஷன். அதனாலதான் அவனுக்கு ஒரே சண்டை. நான் வந்து என்னுடைய பங்காளி இருக்கான இரண்யகசிபு, அவன் மாதிரி இல்ல. இப்படிதான் அவன் வேற ஒரு தாய்க்கு பிறந்துவான், அந்த பக்கம் வேற பக்கம் அசுர தாய்க்கு பிறந்த. புரியுதா, இந்த பக்கம் இருக்க நான் வந்து நான் எப்படியோ அதை போல நீ ஆக முடியும். புரியுதா, அப்படி சொல்றாரு. சர்வ கஷேத்ரேஷு சர்வ கஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி. ஓகே, பின்னாடி சொல்ல போற. ஓகே, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் மகா வாக்கியம் உனக்கு புரியலையா, பல நாள் வேதாந்தம் படிச்சோம், இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகலையா அப்படி கேட்கிறார் சங்கராச்சாரியர். ஓகே, யயா மோகிதம் சத்து, மாயா சக்தி அவ்வளவு பெரிய பவர். தாம் பிரகிருதி, இந்த பெருமை குளோரி எல்லாம் யாரை சேர்ந்தது, இந்த மறைச்சிருக்க அதெல்லாம் யாரோட சேர்ந்தது, மாயா மாதாஜியை சேர்ந்தது. தாம் பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டானம் மூலம், அதனுடைய சங்கரஸ்குருது வசீகிருத்திய. இந்த மாயா சக்தி பகவானுக்கு எப்படிப்பட்டிருக்கிறது, அலங்காரமா இருக்கிறது, நம்மள அலங்கோலப்படுத்திடுது. இப்படிதான் விக்ஷேப சக்தியை பயன்படுத்தி நம்மள பாடுபடுத்துது. அப்போ பகவான் எப்படி பண்றாரு, அதே மாயா சக்திய விக்ஷேப சக்தியை வச்சுட்டு ஓல் ஜகத்தை டெவலப் பண்றாரு, விளையாடுறாரு அவர். புரியுதா, புரியுதா. ஆனா தனக்கு தெரியும் என்ன விவரம் தெரியும், விவரம் தெரிஞ்சதுன்னா என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஆனா தெரியாம இருந்து அதுவே நானுன்னு தெரிஞ்சுட்டுன்னா, அதே நானுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன ஆகுறது, ஒரு மூமெண்ட்டும் கஷ்டமா இருக்கும். புரியுதா, அதனால அவர் என்ன பண்றாரு, ஃபர்தர் ஸ்டெப் போய் என்டையர் சிருஷ்டி பண்ணி இந்த விக்ஷேப சக்தி மூலியமா தனக்கு ஒரு சரீரத்தையும் உண்டாக்குகிறார் பகவான். மாயால என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு இன்னொரு சரீரம் உண்டாக்க முடியாதா, இன்னொரு சரீரம் உண்டாக்கணும். அதனால ஆவரண சக்திய இப்ப சப்போஸ் ஆவரண சக்தி பண்ணி பகவானுக்கே காட்டிட்டு வச்சுக்கோ. சில சமயம் வந்து யார்கிட்ட சக்தி வாங்கணுமோ அவனையே போட்டு காட்டுவான், பத்மாசுரம் மாதிரி. இந்த மாயா சக்தி மகாநாராயணர்கிட்டயே வாலாட்டிட்டு வச்சுக்கோ, ஒட்டா அறுத்துருவார். ஒட்டா அறுத்துருவா எப்படி, இந்த மாயா சக்தி இருக்கிறத சத்து சித்துவோட காரணமே இது பகவான்னால. ஓகே, மகாநாராயணர்ல புரியல, அவர்கிட்ட காட்டினா அவருடைய சத்து சித்து இருக்குல்ல எக்ஸிஸ்டன்ஸ எடுத்துருவார், மொத்தமா அவுட், சீட்டு கட்டு மாதிரி கீழே வந்துடும். புரியுதுல, அதனால பயந்துண்டு ஆவரண சக்தி பகவானுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, விக்ஷேப சக்தி வந்து அவர் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு, என்ன வாழ விடுங்க அப்படி அப்படி பண்ணு. அதனால வசீகிருத்திய பகவான் எப்படிப்பட்டவர், மாஸ்டர் ஆஃப் மாயா. புரியுதா, நம்ம எப்படிப்பட்டது உல்டா, மாஸ்டர் ஆஃப் கூச்சா. அதுல ஸ்லேவரி. புரியுதா, சம்பவாமி இஸ் ஈக்வல் டு தேகவான் இவ பவாமி, ஜாத்தவான் இவ பவாமி. இவ முக்கியம், இவ. ஓகே, அதனால எனக்கு ஜன்மாஷ்டமி உண்டு. அதனால ஞானிக்கு ஜெயந்தி எல்லாம் கொண்டாடலாம். புரியுதா, அவனுக்கு கொண்டாடலாம், ஒரு ஃபன் அவனுக்கு, அவ்வளவுதான். இந்த பர்த்டேலாம் ஒரு ஃபன், வேற ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அதுல. ஓகே, பர்த்டே பிறந்தா இருந்தா ஒரு நேற்றுக்கு அவன் தூங்கிட்டு வந்தான்ப்பா, இன்னைக்கு எழுந்தாட்டுப்பா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவேன். நீ தூங்கினா இன்னைக்கு எழுந்துட்டான்,
முடிச்சுட்டான். அப்படி ஒரு விஷயமா சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் பர்த் டெத்ன்றது. புரியுதா? உறங்கி விழிப்பது போல் சாக்காடு அப்படின்றார் வள்ளுவர். ஓகே, அதனால ஜன்மாஷ்டமிலாம் உண்டு. நட்சத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே, அது பொய்யின் மாதிரி தெரியணும். பகவான் கிட்ட போகும்போது நட்சத்திரத்துக்கு பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும் போது அது இந்த சரீரத்துக்கு பண்றது, ஆத்மாவுக்கும் உனக்கு பண்ண முடியாது. புரியுதா? அது எப்பவும் பிறக்கல. அதுக்கு எங்க நட்சத்திரம் கோலம் கோத்திரம் ஒண்ணும் கிடையாது, அனாதது. அதனால தேகத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். பகவான் என்ன பண்றாரு? ஒரு ஃபன், ஒரு ஜாயா ஒரு பண்றாரு. ஓகே, ஒரு சரீரம் எடுத்துவோம், இப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவான், அது திருப்பி திருப்பி இது பண்ணுவார், ஒடுக்கிடுவார். ஓகே, அதனால இதெல்லாம் இருக்கிறது. ஆத்ம மாயையா ஆத்மனோ மாயையா, ரிஃப்ளக்ஷன் நவுன், ப்ரோனவுன். அதனால தன்னுடைய மாயினாலேயே தன்னை உருவாக்கிக்கிறார் அப்படி பகவான். ஓகே, இப்போ ஒரு ஜன்மா வரணும்னா நமக்கு அங்கிருந்து மழை பெய்யணும். ஓகே, அதுல இருந்து மரம் செடி கொடி வரணும். அந்த மரம் செடி கொடி இந்த அப்பா அம்மா சாப்பிடணும், அது ரெண்டு அம்மாவும் சேரணும். ஓகே, அதுல இருந்து பர்த் இது சீடு வரும். ஓகே, அது 10 மாசம் அப்படியே இருக்கணும் அந்த வயிற்றுக்குள்ள. ஓகே, அது அந்த இது என்ன டாக்டர், அது இந்த இது எடுக்கிறாரு டாக்டர். ஆமா, அந்த இந்த டாக்டர் இருக்கக்கூடாது. நான் சிசரின் பண்ணாத டாக்டரா போய் முதலே சேர்ந்துக்கணும். நார்மல் டாக்டர் பண்ணிக்கணும். சிசரினுக்கும் ஒரே காசு, நார்மலுக்கும் ஒரே காசு, அப்படி சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து பண்ணிக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரே மாதிரி தானே. சிசரின் பண்ணாலும் ஒரே காசு, இது வந்தாலும் ஒரே காசுன்னா கூடிய வரைக்கும் சிசரின் இல்லாம பண்ணுவான். புரியுதுல? அந்த மாதிரி ஒரு டாக்டர் போய் வெயிட் பண்ணி 10 மாசம் கழிச்சு இந்த சிசு பிறக்கணும். ஆனா பகவான் எப்படிது? அப்படியே டக் டன், புரியுதா? அப்படி தோன்றதா. இப்ப நரசிம்ம அவதாரம் அப்படி நடிச்ச டமான், அவர் 10 மாசம் பிறந்து இரண்யகசிபு கேட்டு எங்கடா வாரி 10 மாசம் இரு வெயிட், டக்குன்னு வந்தா டக்குன்னு மறந்து போயிடும். புரியுதா? இதெல்லாம் ஓகே. நான் பரமாத்மா லோகவத்து. பரமாத்மா இருக்காரு, அவர் லோக்கல் கேஸ் மாதிரி 10 மாசம் கேஸ் எல்லாம் கிடையாது. டக்குன்னு வருவார், டக்குன்னு போயிடுவார். புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறது சம்ஜே. அதனால லோக்கல் பர்த் மாதிரி கிடையாதுப்பா பகவான் பர்த் அப்படின்ற சொல்றாரு. சரி, 7வது என்ன சொல்றாரு பாப்போம். தச்ச ஜன்ம கதா கிமர்த்தம் ச இது உச்சதே. ஓகே, காரிய பேதா. 2 சரீரத்தினுடைய பர்பஸ் என்ன? உன் சரீரத்துக்கும் என்னுடைய சரீரத்துக்குள்ள பர்பஸ் என்ன? உன் சரீரத்துக்கு கர்ம பலனை நீக்கி அதுல இருந்து ஏதாவது மோட்ச புருஷத்தை அடைஞ்சா உண்டு பிரயோஜனம். ஓகே, என்னுடைய பர்பஸ் என்ன? நான் வரத்தினுடைய பர்பஸ் என்ன? நான் தர்மத்தை காப்பாற்றணும், தர்மத்தை கடைபிடிக்கிறவனை காப்பாற்றணும். தர்மத்தை காப்பாற்றணும் என்ன? தர்மத்தை கடைபிடிக்கிறவன், அதாவது நம்மளை காப்பாத்தியாகணும், கடவுளுடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம தர்மத்தில் இருக்கோம். புரியுதுல? நம்மளை காப்பாத்துறது அவனுடைய பொறுப்பு. அதனால நீ கவலையப்படக்கூடாது. ஏன்னா நான் தர்மத்தில் இருக்கேன், அவன் பொறுப்பா எடுத்து. புரியுதா? அவன் பொறுப்பு இருக்கும்போது நீ எதுக்கு பத்தி எதுவே பண்ணக்கூடாது. ஓகே, சிஸ்டமே அப்படி இருக்கிறது. அதனால நீ கவலையப்பட. அதனால இங்க என்ன சொல்றாரு? இந்த 7-8 சேர்த்து சொல்றாரு. கதா பவதி கிமர்த்தம் பவதி. எப்படி தோன்றினார், எதற்காக தோன்றினார், எப்படி தோன்றினார் என்றது கதா 7வது ஸ்லோகம், கிமர்த்தன்றது 8வது ஸ்லோகம். அவ்வளவுதான். ஓகே, 2 ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவத பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுக்கு காதல விழுந்துருக்கும் உங்களுக்கு. இது கேட்டு கேட்டு அப்படி வந்திருக்கும் சில பேருக்கு. ஓகே, மகாபாரதம் கேட்டவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு.
அதனால 2 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, இது 2 இம்பார்ட்டன்ட். அவதார ரகசிய ஸ்லோகா. ஸ்திதி கர்த்தா பகவான், உலகத்தை அவர் எப்படி காப்பாந்து பண்றாரு. உலகத்தை காப்பாத்துறது என்ன, தர்மத்தை காப்பாத்துறது பேர். சர்வ தர்ம சுபாவம். ஓகே, அதாவது இந்த நம்ம நாட்டில் இப்ப இருக்கிற ப்ராப்ளம், சர்வ தர்ம சமபாவத்தை புடுங்கிட்டு மதசார்பின்மைன்ற செக்குலர் கொண்டு. ஓகே, ப்ராப்ளம் எப்ப செக்குலர் வரையோ அப்படியே மெதுவா அதர்மத்துக்கு போயிடும். ஏன் நாடு புள்ள புடுங்கிறதுல 100 நாள் பைசா வாங்குறான், வேலை செய்ய மாட்டான். அவன்ல இருந்து ஆரம்பிச்சு மினிஸ்டர் வரைக்கும் விரட்டி வேலை வாங்க வேண்டியிருக்கு. ஓகே, வாங்குற காசு எவ்வளவு, ஆனா டியூட்டி செய்யறது இல்ல, எல்லாமே அதர்மமாக்குறது. அது தவிர இன்னும் வேறெல்லாம் இன்னொன்னும் நடக்கிறது. இதெல்லாம் ஏன்னா தர்மம் ஹானி ஆயிடுச்சு. புரியுதுல? பாஷ்யத்தில் சொல்றாரு அவரு. பாஷ்யம் படிப்போம். ஓகே, சோ பாஷ்யம் படிச்சா புரியும். 7வது பாஷ்யம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிஹி ஆனிஹி வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய பிராணினாம் அப்யுத நிஸ்ரேயச சாதனஸ்ய அப்யுத நிஸ்ரேயச சாதனஸ்ய பவதி பாரத அப்யுத்தானாம் உத்பவः அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமி அகம் மாயையா. இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. சோ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜீவ யாத்திரைக்குள்ள போட்டிருக்கிறத இங்க அத்தாரிட்டியா சங்கராச்சாரியார் விளக்கம் சொல்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன சொல்றாருன்னா, இந்த தர்மத்தை விட்டுட்டா ஸ்லோவா அதர்மத்துக்குள்ள போயிடும். அதனால தர்மத்தை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா பொறுப்பு இருக்கு. எப்படி தர்மம் க்ஷீணமாச்சு இல்லையா? சோ இங்க சொல்றாரு, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிகி. கிளானிகினா ஆனிகி. ஆனிகினா நஷ்டமாச்சு. எப்பெல்லாம் தர்மம் நஷ்டமாக்குறதோ நான் அப்போ அவதாரம் எடுக்கிறேன். ஓகே, சோ எப்படி அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவாரு, அதர்மத்தை செய்யறவனை அழிச்சு தர்மத்தை செய்யறவனை காப்பாத்துறதுக்கு வருவேன் அப்படி சொல்றாரு. ஓகே, இந்த ஸ்லோகத்துல எப்போ வர்றதுன்ற சொல்றாரு. இவர் சொல்றாரு, தர்மஸ்ய, இந்த சொல்லுக்கு பொருள் என்ன, சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்றார். இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஜீவயாத்திரைக்குள்ள சங்கர பாஷ்யம். வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய, வர்ண தர்ம ஆசிரம தர்ம லக்ஷணஸ்ய. ஓகே, சோ நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கத்துக் கொடுத்துக்க ஒரு அழகான ஒரு சிஸ்டம் இந்த பாரதத்தில் பிறந்திருக்க ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம்னா இந்த வர்ணாசிரம திட்டம். ஓகே, இந்த வர்ணாசிரம திட்டம் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது பல காரணத்துக்காக இருக்கு. ஓகே, அந்த வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் நம்ம எப்படியாவது கடைபிடிக்கணும். முதல்ல நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கோம்னு முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்டடி பண்ண பிறகு நம்முடைய நூல்ல அறநூல்ல சொல்லி இருக்கிற ஆசிரமத்துக்கு வேண்டிய தர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தர்மத்தை கண்டுபிடிச்ச பிறகு அது நம்ம உனக்கு பிடிக்கிறது பிடிக்கலாம் பேச்சு கிடையாது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். புரியுதா? நீ எந்த தர்மத்துல தெரிஞ்சுக்கோ, அந்த தர்மத்துக்கான ஸ்வதர்மத்தை பண்ணணும். புரியுதா? எந்த ஆசிரமம் அதற்கான தர்மம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வர்ணம் தான் குழப்பமா இருக்கு. இப்போ நமக்கு 4 வர்ணமும் இப்ப அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. எப்படி 4 ஆசிரமும் 4 வர்ணமும் கூட நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த எஸ்பெஷலி வர்ணத்துல நாம ஆசிரமம்னா இப்ப நான் பிரம்மச்சாரி, இப்பவே வானப்பிரஸ்தா அப்படி கிடையாது. புரியுதா? ஓகே, வானப்பிரஸ்தா நம்ம ஜபகமம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? அது அந்த இதுல வந்துட்டோம் நம்ம. சோ அதை கூட நம்ம கம்ப்ரஸ்ட் பண்றோம். எஸ்பெஷலி வர்ணத்தை கண்டுபிடிச்சு அது ஆனஸ்டியா இருக்கணும். அதுல ரொம்ப கேவலப்படுத்தி ஏற்கனவே சப்ஜெக்டிவிட்டி பண்ணி வச்சுப்பான். இந்த வர்ணம்னா வசதி, இந்த வர்ணம்னா கீழெல்லாம் மைண்ட்ல நிறைய பொல்யூட் பண்ணி வச்சுக்கோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 வர்ணமுமே சமம். 4 வர்ணத்துக்காரங்களும் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது வர்ணம் இருக்க
அவன் வந்து அதர்மம் செய்யற துரோகியா இருக்கிறான், அவன் தான் பஞ்சமன். இது நல்லா புரிஞ்சுக்கணும். 4 வர்ணத்துக்காரன் அவங்கவுங்க ஃபீல்டுல கான்ட்ரிபியூட்டர். நாம வந்து எந்த ஃபீல்டுல நாம எந்த வர்ணத்துல இருக்கோம் அதுக்கான வர்ணத்தை அப்ளை பண்ணும். நம்மளுடைய குழப்பமே எங்க வரும் தெரியுமோ? நாம ஒரு வர்ணத்தை முடிவு பண்ண, ஒரு வர்ணத்துல பிறந்திருப்போம், அப்புறம் நம்ம சுபாவத்துல ஒரு வர்ணம் இருக்கும், கர்மத்துல வேற வர வர்ணம் இருக்கும். இதுதான் இத 3 கன்ஃபியூஸ் புரியுதுல. ஜன்மம் ஒண்ணு இருக்கு, சுபாவம் ஒண்ணு இருக்கிறது, கர்மம் ஒண்ணு இருக்கிறது. கன்ஃபியூஸ்ட் 3 சேர்த்து நாம ஒரு வர்ணம் கண்டுபிடிப்போம், 4வது வர்ணம் அது. ஓகே, அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். உன் ஜென்மத்தை விட்டுடு, என்ன சுபாவத்தை விட்டுடு. எங்க இங்க வேலை செய்யற இடத்துல எந்த வர்ணம்னு ஆப்ஜெக்டிவா பாரு. அந்த வர்ணத்துக்கு என்ன டியூட்டின்னு பாரு. சுதர்மம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்துல. அது அப்படியே கண்ண மூடி அப்ளை பண்ணு, அப்படியே அப்ளை பண்ணு. புரியுதுல? அதனால இது பண்ணிட்டா ரொம்ப சுலபம், ஒர்க் வந்து சுலபமாயிடும். அதுக்கப்புறம் நம்மள வந்து எல்லாரும் கோயில் வச்சு கும்பிடுவான். அவர்கிட்ட போனா இடைஞ்சலே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. அவர்கிட்ட போடா. நமக்கு பேங்க்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய லேடிஸ் எல்லாம் இது சேர் போட்டு இருப்பாங்க. புரியுதா? சில பேர்கிட்ட மாத்திரம் கூட்டம் இருக்கும். நீங்க கவனிச்சு நீங்க அதுகிட்ட போட முசுடு, அது கேள்வியெல்லாம் கேட்கும், அது அப்படி சொல்லுவாங்க. புரியுதுல? அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போனாலும் சில பேர் மாத்திரம் பிளெக்சிபிளா, அந்த ஆத்மா லிங்க சுவாமி மாதிரி எங்க வேணா அப்படி நகர்த்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளெக்சிபிள் இருக்கணும். புரியுதுல? ரிஜிடா இருக்கக்கூடாது. அதனால அகாமடேஷன்ஸ் இருக்கணும். இது சரி, அது போட்டோம். இந்த வர்ணத்துக்கு வேண்டிய தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும், ஆசிரமத்துக்கு வேண்டிய தர்மத்தை கடைபிடிச்சா இவர்த பக்கா. ஓகே, அப்படி கடைபிடிச்சு பல நாள் அபியாசம் பண்ணின கர்மத்தை வந்து கர்மயோகமா பண்ண முடியும். புரியுதுல? இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால பிராணி நாம் அபியுதய நிஸ்ரேயஸ சாதனஸ்ய. ஓகே, உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை பிக்ஸ் பண்ணிக்கோ. அதற்கான சாதனையை வந்து இந்த சாதனஸ்ய, அதான் என்ன சாதனஸ்ய? அதனால தர்மார்த்த காமத்தை கொண்டு வரத்துக்கு சாதனம் இது. இதுதான் முக்கியமான சொல்றாரு. அபியுதனா தர்மார்த்த காம, நிஸ்ரஸ்யனா மோக்ஷ புருஷா. அதாவது வர்ணாசிரமத்தின் தர்மத்தின் மூலம் தர்மார்த்த காம மோக்ஷ புருஷார்த்தத்தை அடைஞ்சுக்கோ. வெரி கிளீன். இது ரெண்டும் தான் நம்ம வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்ச சீக்ரெட்ல. சோ மனுஷ லைஃப்ல வர்ணாசிரம தர்மம், அந்த பக்கம் கோல் வந்து தர்மார்த்த காம மோக்ஷ. பியூட்டிஃபுல். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். நடுவில் எதையோ கண்ணா பண்ணான்னு பேசிட்டு இருக்க கூடாது. வர்ணாசிரமத்தை பிக்ஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தர்மார்த்த காம மோட்சத்தை பிக்ஸ் பண்ணிக்கோ. இது ரெண்டு தான் உன்னுடைய சர்ச்சையா இருக்கணும், விவாதமா இருக்கணும், டிஸ்கஷனா இருக்கணும், அதை பத்தின அப்ளிகேஷன் பண்ணும். இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனேன்னா அவன் என்ன சொல்றது? இனிமே அவனை இங்க ஒரு ஜெயில் போட்டு அவனை போட்டுடணும். 10 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம. புரியுதுல? ரெண்டுத்துல இருக்கணும். ஒன்னு வர்ண தர்மத்துல, ஆசிரம தர்மத்துல இருக்கணும். அது வந்து கனெக்டட் டு தர்மார்த்த காம மோக்ஷா. புரியுதா? ரெண்டு டேலி ஆகிறதா போய் பார்த்துட்டே இருக்கணும். இது தவிர ஏதாவது வந்து 3வது கூட்டணியில பேசிட்டு இருக்க கூடாது. புரியுது இல்ல? உங்களுக்கு நான் சொல்றதுல புரியுது இல்ல உங்களுக்கு? அதனால இது ரெண்டு தான் டேலி பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம எந்த ஆசிரமத்தில் இருக்கோம், நமக்கு புருஷார்த்தத்துல இது சொத்து வருதா இல்ல, நான் புருஷார்த்தம் பிக்ஸ் பண்ணிருக்கேன் ஆனா அர்த்த காமத்தில் தான் இருக்கேனா இல்லையா, மெட்டீரியல் தான் இருக்கேனா, இல்ல தர்மத்துக்கு வந்துட்டேனா, இல்ல மோட்சத்தை நோக்கி இந்த அர்த்த காமத்தையும் இந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்றேனா? இது கேட்டா முடிஞ்சு போச்சு. யுவர் லைஃப், ஹோல் லைஃப் ஈஸி. சோ இந்த ஹோல் சொசைட்டினுடைய மெட்டீரியல் பர்சூட் இருக்குல்ல, அதுல வந்து பக்காவா வச்சுக்கா. சமுதாயத்தினுடைய சட்ட திட்டங்களா வந்து மெட்டீரியல் வேர்ல்டுக்கு பர்சூட்டுக்கு அது நன்னா இருக்கும். அந்த ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வரத்துக்கு அதெல்லாம் அழகா வரும். இதெல்லாம் பண்ணா இது ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி வராது. இப்ப இருக்க நம்மளுடைய சட்ட திட்டங்கள்லாம் நான் வந்து எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது, கவர்மெண்ட் போட்டிருக்க தர்மத்தை பிடிக்கிறதா? ஓகே, இத மகாநாராயண சுவாமி ஆலயத்தில் வந்து லைட் போறதா வேண்டாமா? நான் மெட்டீரியலா இருக்கிற சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றதா இல்ல வைதிகத்தை இருக்கிற சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்றதா? இவன் வந்து மெட்டீரியல் ஃபெயிலோ, அதனால கொடுக்க மாட்டான். அவன் ஒருத்தன் கலெக்டர் போயிட்டான், போறதுக்கு முன்னாடி லைட் போட்டு போயிடக்கூடாது. இது ஒரு இது அபிஸ்தம். வர்ணாசிரம தர்மம்
அதனால வெரி இன்ஜீனியர்ஸ் பிளான் நம்மளுடைய சொசைட்டில பிறந்ததுக்கு அது நமக்கு மிக்சிங் ஆயிருக்கிறது, மிஸ் ஆயிருக்கு. இந்த தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் பாலமா இருக்கிறது தர்மம். தர்மார்த்த மோட்ச இது பாலமா இருக்கிறது. அதனால டெமோக்ராட் சொசைட்டில நல்ல மெட்டீரியல் டெவலப் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் குரோத் வராது. அதனால நமக்கு மெட்டீரியல் சர்வ தர்ம சமபாவத்தை விட்டுறதுனால ஏன் இந்த செக்யூலர் கூடாதுன்னு நான் சொல்லிருந்தேன்னா இந்த சேக்ரெட் போயிடும். இது ஒரு தேசியத்தில் இருக்கிற தண்ணி இல்ல, பருப்பு இல்ல, இன்னொன்னு சொல்லிருக்கலாம். அதெல்லாம் தேசத்தில் இருக்க டாபிக்கல் ப்ராப்ளம். உண்மையிலே தேசத்தில் இருக்க ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னன்னா இந்த செக்யூலரிசம். நான் ஹிந்துன்றது ஆத்ம மறதி, இதுதான் ப்ராப்ளம், தேசத்தில் இருக்கிற ப்ராப்ளம். அதனால பாரத சமுதாயத்தினுடைய இந்து சனாதன தர்மத்தை புரிஞ்சுக்கணும். பாஷ்யக்காரர் சொல்றாரு, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிகி, கிளானிகி இஸ் ஈக்வல் டு ஹானிகி. எது ஹானிகி கிளானிகி பவதி? பாஷ்யக்காரர் சொல்றாரு, நம்பர் 1 வர்ணாசிரமாதி லட்சணஸ்ய ஹானிகி, பிராணினாம் அப்யுத்திய நிஸ்ரஸ்ய சாதனானி. ஓகே, 2 விஷயம் சொல்றார். அதனால 2மே பலகீனம் ஆயிடுத்து. இந்த வர்ணாசிரம தர்மம் பலகீனமானதுனால ஜனங்கள் அதர்மத்துக்கு போய்விட்டார்கள். அப்யுத்தானாம் அதர்மஸ்ய, ஆன்மீக சக்தி குறைஞ்சுட்டே வருது, அதர்மம் தலை தூக்கின்றே வருது. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு இருக்கான். அப்யுத்தானம் உத்பவ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஏன்? சட்டத்திட்டங்கள் ஃபாலோ பண்றது எல்லாம் செகுலரா இருக்கிறது. அதனால வந்த விளைவு மெட்டீரியலிசம் டெவலா இருக்கிறது. இந்த சீசார்கள் விளையாடுறது, இப்படி உட்கார்ந்தா ஒருத்தர் மேலே போவாங்க, மேல இருக்குல்ல, அது இப்படி விளையாடுறது. ஓகே, அது இப்படி இருக்கும். சோ தர்மம் ஜாஸ்தியாச்சுன்னா அதர்மம் கொஞ்சம், அதர்மம் ஜாஸ்தினா தர்மம் கொஞ்சம். இட்ஸ் எ பாயிண்ட். அதர்மஸ்ய அப்யுத்தானம் பவதி, தேர்ஃபோர் ஆத்மனி சிருஜாம் பவதி. அதனால நான் என்னன்னா உருவாக்கிக் கொள்கிறேன். மாயையா அகம் சுவாமி, மாயையினால என்னுடைய சரீரத்தை நான் உண்டாக்கி கொள்கிறேன். எதற்காக? திரும்பவும் இந்த தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணி இந்த சதுர்த்த புருஷார்த்தத்தை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படி சொல்றதுக்காக மீண்டும் மீண்டும் நான் என்ன உற்பத்தி பண்ணிக் கொள்கிறேன் அப்படின்றத கிருஷ்ணர் சொல்றார். அதனால கிருஷ்ணர் எப்படி பரித்ராணாய சொல்ல போறார் என்றத நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.